ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழர் திருநாள், அதாவது பொங்கல் திருநாள். முதல் பாயிண்ட்டு, நம்ம சொந்த பந்தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கான பொங்கலுக்கும் வாழ்த்துக்கள், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லலன்னு வரக்கூடாது இல்லையா? நம்ம தமிழர் மரபில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்ஃபெக்டாக இருப்போம். இதில் மனுஷனுக்கு கொடுக்குற அத்தனை மரியாதையும் நம்ம மாட்டுக்கும் கொடுத்து வச்சுருக்கோம். அதனால தான் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அப்போ மறக்க முடியாத விஷயம். நான் வந்து அதாவது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் அதை விட்டுட்டாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்கிற காலங்களில் ஊருக்கு போனோம்னாக்க நாளே மாட்டு பொங்கலுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாட்டெல்லாம் குளிப்பாட்டி கொம்பெல்லாம் சீச்சு விட்டு பழைய பெயிண்டெல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கொம்புக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அது என்னென்னமோ பண்ணுவாங்க. 2-3 நாளைக்கு பயங்கர வேலையாக இருக்கும். கடைசியாக அந்த சாமி கும்பிடையில பார்த்தீங்கன்னா நல்லா மசன்னு இருட்டாயிரும். அந்த 6, 6:30, 7 மணி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அது சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் கொடுப்பாங்க பாருங்க, எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எங்கே உட்காந்துக்கு மாட்டு கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க, அந்த இதுலேயே உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து மாடு கட்டுற இடத்துலையே உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இனிமையான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இனிமேல் நினைவுகளாகத்தான் நிற்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வச்சு ஏர் ஓட்டினதுங்கிற காலமெல்லாம் போய் இப்போது டிராக்டர் தான் எல்லா பக்கமுமே உழுகுது. மாடு வச்சு உழுதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அதனால் டிராக்டர் வச்சு உழுகிறதே அந்த பக்கம் பார்த்தாலும் கரெக்டு. என்ன காரணம்னா ஐவன நெல், தோரை நெல், தோகை நெல் அப்படின்னு சொல்லி மாப்பிள சம்பா அப்படின்னு சொல்லி 6 மாதம் விளையிற நெல்லெல்லாம் அந்த காலத்தில் விளைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 6 மாதம் விளைஞ்சு என்ன ஆகுறது? 6 மாதத்துக்கு 2 ஓம் எடுத்துருக்கான். ஐஆர் 20, ஐஆர் 50 வந்தப்போ பார்த்தீங்கன்னா 90 நாளில் வெள்ளாமல் வந்துடும். அப்போ அந்த மாதிரியான அறுவடை காலமெல்லாம் கசா முசான்னு மாறிச்சில்ல. அது மாற மாற ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேர்ந்து மாறிடுச்சு. எது? பருவநிலையும் சேர்ந்து மாறிடுச்சு. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆவணி பட்டத்தில் தான் விதைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாத கணக்கில் நகர்ந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அந்த பட்டமும் மாறி வருது. இருந்தாலும் நம்ம பழைய மரபை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழையும் தமிழர் மரபையும் நம்மளுடைய உலகத்திலேயே பழமையான தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் தான். அந்த பழமையான தொழிலையும் நம்ம இன்னமும் கைவிடாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பண்டிகைகள். அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, நமக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்ன்றாங்க. அதே மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்லாம் பாடியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து மாறவே இல்லை பாருங்கள். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு பக்கம் விவசாயம் பார்த்து கொடுக்கறது தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றோம். நம்ம வேணால் விவசாயம் பண்ணாமல் இருக்கலாமே தவிர டைரெக்டாக. மற்றபடி வந்து யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணுறது தான் 3 நேரமும் சாப்பிட்றோம், தினமும் சாப்பிட்றோம். அப்போ விவசாயம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கம்பர் ஏறு எழுபதுன்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். திருவள்ளுவரும் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. சேத்துல கை வச்சாத்தான் ஜோத்துல கை வைக்கணும்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பாரதியார் சொன்னது இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த உழவு தொழிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வந்து அதிலிருந்து இப்போ நிறையா விலகி நிற்கிறோங்கிற மாதிரியான ஒரு இடம் இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த டைமில், அதாவது இந்த மாதிரியான பண்டிகைகளில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்லீஸ்ட் அதை நினைவு கூறுறதுக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்குது பாருங்கள். அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா போகிற காலங்களில் இனி இந்த அளவுக்கு கிடைக்கிற இந்த மெரிட்டாவது கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாக்க, பஸ் ஏறி ஊருக்கு வரணும், ஒரு 4 நாளைக்கு லீவு வரும் சேர்ந்தாப்புல, அட்லீஸ்ட் 3 நாளாவது லீவு வரும், எல்லாத்தோடையும் ஜாலியாக லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் வரைக்கும் தான் நம்ம பொங்கலை வந்து இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த நினைவுகள் நம்மகிட்ட இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அதுக்கான கொடுப்பினை நம்ம தலைமுறையில் நம்ம அட்லீஸ்ட் சொன்னால் தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது இருக்கோம் பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு வெளியில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கையில தான் ரத்னாங்கிட்ட பேசிட்டு வரையில சொன்னேன், அதாவது உனக்கு தெரியுதுப்பா இதெல்லாம், ஆனால் வந்து உன் பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இது வந்து இருங்க வரேன், டெல் யூ லேட்டர். சரி, அப்போ உங்கள் இதுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தும் புரிய வைக்க முடியாதுடா, ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தான். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம போகிற காலங்களில் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட
நம்மள நம்ம தலைமுறை வந்து குடுத்து வச்ச தலைமுறை. அதாவது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் டிரான்சிஷன் ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா நம்ம. ஸோ நவீன காலத்துக்கு டிரான்சிஷன் ஆயிட்டு இருக்கோங்கிற மாரியான இடத்துல இருந்தாலும், இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த தமிழர் திருநாள கொண்டாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்னைக்கும் கிடைச்சிருக்குது. இது ஒரு பெரிய கொடுப்பினை அப்படிங்கிற மாரியான ஒரு ஐட்டம் தான் நம்ம எடுத்துக்கணும், 1. இதே இது வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, ஜோதிடத்துல ஒரு இடத்துல தான் சொல்றாங்க, பூமி பந்து வந்து சுத்துது இல்லையா? அந்த சுத்துறது வந்து நேரா சுத்தாம அப்படி லேசா அப்படி இந்த மாமனார் வீட்டுக்கு போன மருமகன் மூஞ்சி இழுத்துக்கிட்டு திரிவான் பாருங்க. அது மாரி அப்படி லேசா திருவிக்கிட்டு தான் சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 23½ டிகிரி திரும்பி சுத்துதுன்றாங்க. அந்த 23½ டிகிரி திரும்பி சுத்தல, அந்த பூமி அச்சுக்கு நேரா அப்படி ஒரு கோடு போட்டோம்னா, ஏன்னா இப்படி கோடு போட முடியாது. பூமி நேரா சுத்தல. அப்படி வளைஞ்சாப்புல சுத்துதுல்ல. அப்ப இப்படி நேரா கோடு போட்டோம்னா, அந்த கோடு மேல போற இடத்துல ஒரு ரவுண்டு கிடைக்கும். அது சுத்தி வர்றதுல. அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துங்கிறாங்க. அதுல வரக்கூடிய சலனங்கள் வந்து நிறையா அ வந்து கால மாறுபாடுகள குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கால மாறுபாடுகள் தான் வந்து பஞ்சாங்கத்துல அத கரெக்ட்டா எடுக்காம விடுறதுங்கிறதுனால, சின்ன சின்ன மாறுபாடுகள், மணிக்கணக்குல, நிமிஷக்கணக்குல வரக்கூடிய மாறுபாடுகள்ங்கிறதுனால, ஒரு 80, 90 வருஷம், 100 வருஷம் போறப்போ வந்து, நமக்கு ஒரு நாளே வந்து வித்தியாசப்படுது. அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ட காமிக்கிறாங்க. அதுல ஒண்ணு தான் வந்து 14ஆம் தேதி, ஜனவரி 14 பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தது. இப்ப ஜனவரி 15 அப்படின்னு வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ட குடுக்குறாங்க. ஏன்னா, நம்ம பாருங்க ஜனவரி 14லயும் கொண்டாடி இருக்கோம். ஜனவரி 15லயும் கொண்டாடுறோம். இன்னும் அடுத்து வர்ற ஜெனரேஷன் வந்து 15லயே தான் கொண்டாடிக்கிட்டு போவான். சரிங்களா? ஏன்னா இன்னும் அடுத்து 70, 80 வருஷம் அல்லது 100 வருஷம் அப்படிங்கிற மாரி தள்ளிக்கிட்டு போகுது இல்லையா? அந்த கொடுப்பினையும் நமக்கு அந்த வகையிலயும் ஒரு பெரிய கொடுப்பினை. அதாவது 2000ஆவது ஆண்டு இந்த போன நூற்றாண்டுக்கும், இந்த நூற்றாண்டுக்கும் நம்ம கனெக்டிவிட்டியா இருக்கோம் பாருங்க. அது மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம, இந்த கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாம, இன்னொரு விதத்திலயும் இது ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த விதத்துலன்னா, நார்த் இந்தியால வந்து Yeah. Oh my God. Oh. ஐயா பிம்மல் ஐயா பிம்மல் PIM. அது ஏதோ யாரோ உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது நமக்கு வில்லர்கள் நிறைய இருப்பாங்க போல இருக்கு. சரி. அப்போ இந்த ஃபைனான்ஷியலா அதானே ஃபைனான்ஷியலான்னு வருது பாருங்க. இந்த இது 2 நூற்றாண்டையும் நம்ம கலந்து கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது நம்மளுடைய ஜெனரேஷன். இது இல்லாம இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜோதிடத்திலிருந்து ஜோதிடத்தை ஒட்டி வரும்னு வேணா வச்சுக்கறலாமே. அதாவது என்னன்னா, தனுசு ராசி முடிஞ்சு மகர ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிற காலம் தான் தை மாச பிறப்பு. மார்கழி மாசம் வந்து சூரியன் தனுசு ராசியில இருப்பார். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இவர் பெருமாள் சொல்லியிருக்காரு. இதில் என்ன பியூட்டின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வயசானவங்களுக்கு தெரியும். இந்த மார்கழி மாதம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஊரில் இருக்க பெருசுகள்லாம் மடமடன்னு கிளம்பிடுவாங்க. நிறைய பெருசுக பிறப்பிட்டோம். என்ன காரணம்னா, அந்த குளிர் அவ்வளோ குளிராக இருக்கும். அதனால மடமடன்னு பிறப்பிட்டுருங்க. அதனாலேயே என்னமோ மார்கழியில் அடுத்தடுத்து செத்து போனாங்களே அப்படின்னு சொல்லி பேசல ரொம்ப சோகமாயிருவாங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஆளுங்க எப்படி சொன்னாங்க, அதையும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். இப்போ எப்படின்னா, செத்து போனானப்பா அப்படின்னு சொல்கிறத விட சிவலோக பதவி அடைந்தார்னு அங்கேயும் போய் பதவியில் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறோம்ல, அந்த கணக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்கழி மாதத்தில் சொக்கவாசல் திறந்துருக்கும், நேராக சொர்க்கத்துக்கே வரலாம் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி வச்சாங்க. அதனால் மார்கழியில் மண்டையாக போடுறது நல்லது, எப்படி காசியில் போய் காலம் வாங்குறது நல்லதுன்றாங்கல்ல, அந்த கணக்கா மார்கழியில் போய் சேர்றது மகா உன்னதம் அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க. மனசை தேத்திக்கிறதே வேற என்ன செய்யறது, நம்ம என்ன ஜாவை தடுத்தா நிறுத்த முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில் மார்கழி மாதம் முடிஞ்சு அந்த அது அது மாதிரி இந்த பிறப்பிட்டு போனதெல்லாம் போனதுவோ பாக்கியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் தானே இருப்பான். இந்த தை மாதம் உள்ளே வருது. அந்த தை மாதம் உள்ள வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகர சங்கராந்தியை வட இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதை பஞ்சாங்கத்தில் அந்த மகர சங்கராந்தி என்ன உருவத்தில் வருது, என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டு வருது, என்ன ஆயுதம் தாங்கி வருது அப்படின்ற மாதிரியான கணக்கில், என்ன வாகனத்தில் வருது, கழுதை மேலே வரும், குதிரை மேலே வரும், அந்த மாதிரி எதுலேயோ ஒன்றில் வரும். அப்போது அதில் வந்து அதுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லி வருஷ பலன்கள் எழுதுவாங்க. சரி, இது பஞ்சாங்கத்தில் இருக்க சிக்னிஃபிகன்ஸ். இதே இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது தட்சிணாயன காலமாக, அதாவது கடகராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பீரியடில் வந்து அதாவது சூரியன் வரக்கூடிய காலங்கள் வந்து தட்சிணாயன காலம். அதாவது தேவர்களுக்கு இரவு பொழுது, அப்புறம் வந்து அந்த பக்கம் வரையில் பகல் பொழுது வந்துடும். எது இப்போ இந்த இது தை மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பிச்சிரும்.
அதனால தான் நமக்கு வந்து தை அமாவாசை அல்லது தை மாசங்கிற அந்த விசேஷம் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி அந்த பக்கம் பகல் பொழுது முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பிக்குது, இரவு பொழுது ஆரம்பிக்குது, அது ஆடி மாதம். அதனால தான் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம், ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு நம்ம இதில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில். ஸோ அந்த வகையில் அதுலேயும் இந்த தை மாதம்ங்கிறது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னாக்க, ஒன்று வந்து நம்ம வரலாறு அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லி சொல்லி வைக்கணும். இல்லாட்டினா ஒரு காலத்தில் மறந்து போயிடும். அதாவது தை மாதம் 1ஆம் தேதினா பொங்கல் தாப்பா அப்படின்றதோட நிறுத்திடுவாங்க. மற்றபடி என்ன சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு விடுறதுங்கிறது இருக்கிறதுங்கிறதுனால உழவர் திருநாள், அறுவடை அறுவடை திருநாள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம், அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பக்கமும் எடுத்துக்கிட்டால் தேவர்களுக்கான அந்த பகல் பொழுது ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால இந்த பீரியட் ரொம்ப அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இப்போ நம்ம சொல்லி வைக்கிறது ஏதோ ஒரு காலத்தில் பின்னால் அவங்க பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் கேட்டாங்கன்னாலும் இதிலிருந்து அவங்க அடுத்ததை டெவலப் பண்ணி அவங்க ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கொண்டு போவாங்கங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தது. எனிவே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சப்ஜெக்ட்டுன்னு நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு. நம்ம எல்லாரும் வாழ்த்து பரிமாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே தான் மெயினாக வந்தது. அந்த வகையில் அநேகமாக நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்கான டைம் இன்னும் நெருங்கிட்டு இருக்குது. அதாவது பாத யாத்திரைக்கு எல்லாரும் சந்திச்சிருவோம் இல்லையா? சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற சனி விட்டு அடுத்த சனி இல்லை, வர்ற சனிக்கிழமை விட்டு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நம்ம எல்லாருமே வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் ஒன்று சேர்ந்துருவோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன அறிவிப்பு, அது முறைப்படி வந்து நம்ம பாத யாத்திரை குழுவிலையும் வரும், எல்லாரும் கலந்துக்கலாம். ஒரு ஜூம் மீட்டிங்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யோசனை இருக்குது. இன்னும் வந்து அது எல்லாரும் டைம் ஒத்துக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் வச்சு இந்த பாத யாத்திரைக்கு வர்றவங்களுக்கான சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எப்படி என்னங்கிற அந்த சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அதனால் அநேகமாக இன்னும் அடுத்த மீட்டிங் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும், நமக்கு பாத யாத்திரைக்கான மீட்டிங்காக வரும். பட் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரியான மீட்டிங்காக தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன அறிவிப்பையும் கொடுத்துட்டு இப்போ உங்க வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம் எல்லாத்தோடையும். எங்க வாங்க, இப்போ ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட. மேடம் வாங்க மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஜோதி மேடம், வருஷம் பூரா நாங்களே தானே பேசிட்டு இருக்கோம், இப்போ நீங்க எல்லாரும் பேசுங்க. அனைவருக்கும் சிவிஏ ஜோதியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருட தை மாதம் மிக செழிப்போடவும் வரும் காலங்கள் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் வாரி வழங்கணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. நீங்க நிறைய இல்ல வாழ்த்து தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்கட்டும், கொஞ்சம் நீளமான வாழ்த்தா கூட சொல்லியிருக்கலாம். சரி, மத்தவங்க பேசட்டும், கடைசியில் பேசிக்குவோம். கடைசியில மறுபடியும் பேசுங்க. இப்ப நீ பேசலாம். அதாவது நான் பேசவா? நான் இம்பிட்டு நேரம் நானா தானே பேசிக்கிறேன். ஓ அப்படியா? அதாவது எல்லாரும் பேசுறதுல ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து பேசலாங்கிற ஐடியாவில் எங்கள் வீட்டுக்காரமாக இருப்பதால் அனைவரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து பேசுவோம். சரி, ஃபர்ஸ்ட் வாங்க சார். மோகன் நடராஜன் சார். வாத்தியார் பேசுறதுனாலே அப்படித்தான். சார் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மேடம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பொங்கல் எதுக்காக கொண்டாடுங்கிற விஷயங்களை மாணவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் காலேஜ்லேயும் பொங்கல் விழாவெல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லா ஸ்கூல்லையும் காலேஜும் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன பெரிய சிறப்பான விஷயம்னா, அந்த வாத்தியாருக்கெல்லாம் அந்த லீவு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 5 நாள் 4 நாளுக்கு. மற்ற வேலையில் காலோட எங்கேயும் கொஞ்சம் லீவு கிடைக்கும். லீவோட சேர்த்து நாங்கள் கிராம சூழல் தான் வாழ்றதுனால மாட்டு பொங்கல் நாளைக்கு வைக்க போறோம். எங்க பாரம்பரியமா விழா நடந்துதான் இருக்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அதாவது நாளைக்கு வைக்கிற பொங்கலை வந்து எங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டி பொங்கல் அப்படிம்பாங்க. மாட்டு பொங்கல்னு சொல்ல மாட்டாங்க, பட்டி பொங்கல் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஆடுகளை பட்டியில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாடெல்லாம் வந்து கட்டுத்தரையில், கட்டுத்தறின்னு சொல்கிறோம், அது கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க. கட்டுத்தரையில் வந்து தோட்டத்துலேயும் இருக்கும், வீட்லேயும் இருக்கும். ஸோ அது எய்தர் தோட்டத்தில் அல்லது வீட்டில் வந்து அந்த பொங்கல்லாம் அங்கேயே கொண்டு போய் வச்சு மாட்டுக்கெல்லாம் கால் குழம்ப கழுவி விட்டு வாயை கழுவி விட்டு சாப்பாடு பொங்கல் ஊட்டி விட்டு மறுபடியும் வாயை கழுவி விடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக. முத நாள் தான் மாட்டை போட்டு மொத்துன்னு மொத்திருப்பாங்க. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா சாமி மாதிரி உளுந்து கும்பிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு அந்த அந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆனால் இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை, டிவியை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்க, அம்புட்டு பேரும் சாம்பு விளம்பரத்துக்கு வந்த மாதிரியே தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருப்பாளுங்க. கேட்டாக்க அது என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, என்னத்த சொல்றது. ஸோ அது மாதிரி ஆஹ், இந்த இதில் தான் சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தில் தான் கண்ணகி வந்து டென்ஷன் ஆகி சிலம்ப கையில் எடுத்துக்கிட்டு தலையை முடியாமல் அப்படியே அவுத்து போட்டுக்கிட்டு போச்சான் நேரா. யாரு இது மன்னவனுடைய பாண்டிய நெடுஞ்செழியனுடைய இதுக்கு போயிருக்குது, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது மாதிரி அப்போ வந்து அதாவது நெகட்டிவை காமிக்கிறதுக்காக அந்த கூந்தலை விரிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படித்தான் வந்து நிற்கிறாங்க. அந்த டிவியில் பார்த்தோம்னாக்கும் பளிச்சுன்னு அப்படித்தான் வந்து நிற்பாங்க. நிற்கட்டும். ரைட், அடுத்ததுக்கு போகலாம் நம்ம. தினேஷ் வாங்க தினேஷ். ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். இறைவன் அருளால் இந்த தை திருநாள், இந்த தை பண்டிகை வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா இனிமையாக அமையட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த இறைவனையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, கட்டுத்தரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு, அந்த கட்டுத்தரையில் தான் இப்போ உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஊரில் இருக்கேன். இங்கே அந்த கட்டுத்தரையில் தான் சிக்னல் இருக்குது அப்படின்னு சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நம்மளதும் விவசாய குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அந்த சின்ன வயசுல வந்துட்டு இந்த பட்டி ஆட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த பட்டி வெள்ளாடு செம்மறியாடு எல்லாமே இருக்கும். சாயங்காலம் தான் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு கொடுத்துருவாங்க. பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சுத்திட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும். அந்த மாரி இப்ப நீங்க சொன்னீங்க, இது அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து தெரியுமா அப்படின்னா அது யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அது வராது அப்படின்னு. ஏன்னா என் ஜென்ரேஷன்லயே சின்ன வயசுல நான் பண்ணது இப்ப நானே பண்றதில்ல, யாரும் பண்ற மாதிரியும் தெரியல அதிகமா. அடுத்த ஜென்ரேஷனில் வர்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் இருக்குது. நேற்று ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். ஒரு இடத்துல வந்துட்டு வேலைக்கு போனவங்க தூரமாக இருக்கிறவங்களாம் இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட அழகாக உட்காந்து பேசுறது, அந்த டைம் அப்படிங்கிறது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ஃபோனு கையுமா தான் இருக்கிறோம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு குடும்பத்தோட கூடி உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சிந்தனை இப்படி பார்க்கும்போது நம்ம ஐயா ஒரு மீட்டிங் போட்டால் அவரோட சேர்ந்து பயணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன யோசனை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நான் ஏற்கனவே ஓவராக பேசுவேன், ரொம்ப லென்த்தாக போவேனா. நன்றிங்க ஐயா. இந்த தைத்திருநாள எனக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுங்க ஐயா, அம்மாவோட. ஐயா நீங்கள் பேசுறது கேட்கல. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் உங்களை பேசவே சொன்னேன். சரியா? ஓகே தினேஷ், ஒன்றும் நன்றிங்க. பிரச்சனை இல்லை. கட்டுத்தரைங்கிறது எங்கள் ஊர்லேயும் கட்டுத்தறிந்தேன்னு சொல்லுவோம் அப்படின்றீங்க. ரைட்டு, உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது, ஒரு சிலருக்கு புரியும், நிறைய பேர்த்துக்கு புரியாது. ஹேமராஜ் கிருஷ்ணன்லாம் கட்டுத்தறினா அது எத்தனையா தரிப்பாங்க அப்படின்னு கேட்பாரு. 4 3 வெட்டுவாங்களாங்கிற மாதிரி. தரித்தல்னா வெட்டுதல். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? மாடு கட்டுற இடம்னு அதனால தான் தெளிவாக சொல்லி வந்தேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எனவே சார், நன்றி நம்ம தினேஷ். நம்ம ஊர்லயும் நன்றிங்க. கட்டுத்தரை தாங்க. அதான் கரெக்ட். அது பட்டி பொங்கல் தான் சொல்லுவோம். நமக்கு குரூப்பை தெரியாங்கிறதுக்காக தான் சார் மாட்டு பொங்கல். அதான் பட்டி இந்த பொங்கல் மாதிரி தான் நம்ம ஊர்ல எல்லாம் என்னதுங்கிறது. ஏன்னா சில வேர்ட்ஸை விடக்கூடாது சார். நம்ம வந்து அதை சொன்னோம்னா பட்டிக்காடுன்னு நினச்சிக்கிடுவாங்க, அல்லது படிக்காதவன் நினச்சிட்டு போகிறாங்க. அதனால என்ன இருக்கு, நம்மளுடைய அடையாளம்னு ஒன்று இருக்கும்ப்பா, அதை விடக்கூடாதுப்பா. எந்த இல்ல. சூழ்நிலையிலையும் விடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. எனிவே எஸ் அதனால சார். தான் நான் பட்டி பொங்கல்ங்கிற வார்த்தையை சேர்த்து சொன்னேன். எஸ் சார். நன்றிப்பா. முருகன் சார் வாங்க. பேத்தி விட்டுட்டாங்க எப்படியோ ஒரு வழியா. இல்ல மேல போகலையா, கீழே உட்காந்துக்கிறேன். இனிமேல் தான் போகணும். சரி. குரு வாழ்க குருவே துணை. ஐயா ரொம்ப அருமையா இருக்குய்யா. சின்ன வயசுல பொங்கல் எல்லாம் கொண்டாடும் போது காலையில ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுந்து குளிச்சுட்டு கிழிச்சுட்டு சூரியன் வெளியில வரக்கூடிய காலத்துல அந்த 5:45 6க்கெல்லாம் சூரிய பகவான் வெளியில அப்படியே தலை சீவின்னு வெளியில வருவார். அருமையா இருக்கும் இந்த சூரிய உதயத்தை பார்க்கும் போதெல்லாம் கிராமத்துல. அந்த நேரத்துல பொங்கல் பானையிலிருந்து பொங்கல் பொங்கி வரணும். அந்த போல பொங்கல் பொங்குவாங்க கிராமத்துல பெரிய பானையை வச்சுட்டு. அது பொங்கல். அந்த பொங்கலை பொங்கி எல்லாருக்கும் பங்காளிகள், உறவினர்கள், வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துங்கள்ல பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா தாத்தா ஆயா, அந்த தாத்தா ஆயாவுக்கு 2 பக்கத்துலயும் தாத்தா ஆயா இருப்பாங்க. 2 பக்கத்துலயும் அவங்களுக்கும் 4 பிள்ளைங்க இருக்கும். அவ்வளோ பெரிய குடும்பமா இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா தாத்தா ஆயா, மாமன் மச்சான், அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும். அந்த உறவுகள் எல்லாம் சேரும். அதுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
பருவம் அடைஞ்ச பிறகு பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு பார்க்கும்போது வெக்கம் வரும், ஒரு மாதிரியா போயிடும். இப்படியா போகக்கூடிய காலங்கள்ல அந்த காலத்துலலாம் அந்த பிள்ளைங்களை எடுத்து வச்சு கூப்பிட்டு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பொண்ணு பார்க்குற படலம் அது இதெல்லாம் அப்ப கிடையாது. அதுதான் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு, காணும் பொங்கல் அன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு வரும்போது தான் அந்த திருமணங்கள் எல்லாம் நிச்சயமாகும். அந்த உறவுகளினுடைய ஆரம்ப கட்டம் எல்லாமே அந்த திருவிழா நாட்கள்ல, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சுப அசுப நிகழ்வுகள்ல சேரக்கூடிய காலத்துல, இந்த மாதிரி காலத்துல தான் அந்த திருமண நிகழ்வுகள், நல்ல விஷயம், வீடு கட்டுறது, ஊருக்கு போறது, எல்லாம் நிலம் வாங்குறது, எல்லாத்தையும் ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணி, ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதை பாருங்க, அந்த காலம் எப்படி இருந்திருக்குது பாருங்க. இப்ப அது போலாம் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் இருவர் நமக்கு ஒருவர், குறுகி போயிடுச்சு. இந்த நாமே குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு நமக்கு வேற எதுக்கு கேட்டாங்க குழந்தை? கடைசியில். இப்படி எல்லாம் போயிடுதுங்க. இதெல்லாம் பாருங்களேன், மக்கள் தொகையெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்படியா போயின்னு இருக்குது. ரொம்ப அற்புதமா இருக்கும் மாட்டுப் பொங்கல். வண்டி, பொட்டி வண்டி இருந்தா பொட்டி வண்டி, கட்ட வண்டி இருந்தா கட்ட வண்டி, கட்டிக்கின்னு அந்த வண்டியை நல்லா கழுவி பெயிண்ட் அடிச்சு ஜோடிச்சு மாட்டை குளிப்பாட்டி காலையில பம்பு செட்ல கொண்டு போயோ ஆத்துலயோ ஏரியிலயோ குளிப்பாட்டி மாட்டெல்லாம் சிங்காரிச்சு பெயிண்ட் அடிச்சு பலூன் கட்டி அதுக்கு கலர் கலரா தோரணம்லாம் அந்த கொம்புல கட்டுவாங்க. கொம்பு பெரிய கொம்பா இருந்ததுன்னா அந்த மாடுங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி அஹ், வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களெல்லாம் ஏத்திக்கின்னு ஆத்துல போயிட்டோ ஏரிக்கரையில போயிட்டோ கோயிலுங்கள்ல சாமி கும்பிடுவாங்க. பொங்கல், மாட்டுப் பொங்கல் மாடுங்களுக்கெல்லாம் நல்லா கவனிப்பாங்க. மறுநாள் காணும் பொங்கல், வந்திருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் காசு பணம் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செலவுக்கு பொங்க காசு. அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுகள். அதெல்லாம் இனிமேல் இந்த நம்மெல்லாம் பார்ப்போமான்றது தெரியல. நம்மளாவது பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என் புள்ள என் பேரன் பேத்தியெல்லாம் அதை பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லை பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு தமிழர் திருநாளெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த பொங்கல் விழாலாம் எல்லாமே காலங்கள் மாறி போயிடுச்சு. ரொம்ப அதை நினைக்கும் போது ஒரு சில நேரத்துல வருத்தமாகவும் இருக்கிறது உண்டு. உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நாம இன்னைக்கு எந்திரமயமான வாழ்க்கைக்கு உள்ளாயிட்டோம். எந்திரமயமான வாழ்க்கையில ஓடிக்கின்னு இருக்கிறோம். அந்த பழைய பழசெல்லாம் போயிடுச்சு. அந்த உறவுகள், அந்த வளர்ச்சிகள் எல்லாம் ரொம்பவும் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு விதத்துல அதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப நடக்கக்கூடிய திருமணங்கள்லாம் காலதாமத திருமணமா இருக்காது. சீக்கிரமா கல்யாணம் ஆகும். குழந்தை பிறப்பெல்லாம் தள்ளி போகாது. பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதை இனிமேல் தான் உருவாக்கணும். இருக்கக்கூடிய தலைமுறைகள் உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு நாம ஏதாவது நம்மால முடிஞ்சது செய்யணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிட்டேன், சொல்லிட்டேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஐயா வணக்கம். அதாவது நன்றி. சார், இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் பொங்கல் எப்படி இருந்தது, பொங்கல் தான் கல்யாணத்துக்கான பேஸாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க. நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இந்த காலத்தில் பொங்கல் எப்படி இருக்குன்னா, பொங்கல் அப்போ 2 கரும்பு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு, ஸ்வீட் சாப்பிட்டு, சக்கரை பொங்கல் சாப்பிட்டு, அடுத்து 2 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து, அதில் வாருங்க டாக்டர் 350 வந்துருச்சு, சக்கரை எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு போய் உருட்டுறது. அவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக உட்காந்துருப்பார். எப்படியும் இந்த பொங்கல் முடிச்சு அம்பிட்டு போயில என் சுகரை ஏற்றிக்கிட்டு தான் வருவாங்க, வரட்டும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ பொங்கல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது. அதாவது சக்கரை பொங்கல், ஸ்வீட் இல்லாத பொங்கல் இருந்தால் கொடுங்க, அல்லது ஸ்வீட் கம்மியான பொங்கல். இந்த இப்போ அரை சீனி ஓட்டு டீ கொடுன்னு கேட்குறாங்களா, அது மாதிரி அரை அரை மண்டை வெல்லம் போட்டால் அரை சக்கரை ஓட்டு சக்கரை பொங்கல் கொடுன்னா கேட்க முடியும், எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பொங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, அப்போல்லாம் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாமா வந்து கரும்பு வியாபாரமே பார்ப்பாங்க, கடை போட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு கரும்பை எடுத்து வச்சு முழுசாக சாப்பிடுவேன். எது கொளுத்தாடையிலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றது, வேர்க்கரும்பு வரைக்கும் அப்படி ரிவர்ஸில் சாப்பிட்டு வர்றது. அது ஒரு பெரிய டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பெரிய கரும்பாக வச்சுக்கிட்டு சாப்பிட்றது, எல்லாரும் நம்மளை வேடிக்கை வைப்பாங்க. அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அப்படி
கம்பல்சரியாக கரும்பு சாப்பிட்டே ஆணுங்கிறதுக்காக ஒரு 2 துண்டு சாப்பிட்டேன். 2 மொழி தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே அடுத்த வேலை வந்துருச்சு. வச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த கிடைக்கிற காலத்தில் அதெல்லாம் வந்து நம்ம கம்பு சுற்றி அனுபவிச்சுக்கறணும் அப்படின்றது வந்து அன்னைக்கு நமக்கு தெரியலை சார். இந்த கல்யாணம் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை கூப்பிடுவாங்க, சோறு ஓடுவாங்க, துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. வருஷம் பூரா இப்படியே தான் கொடுத்துக்கிருப்பாங்க அவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜில் விட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை. அதுக்கப்புறம் நீ தாண்டா எடுத்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தம்ங்கிறதே புரிய ஆரம்பிக்கும் நமக்கு இல்லை. ஆனால் ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிறது இந்த இளமைங்கிறது தாண்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிறதே தெரியறதுக்கு முன்னாடி அதை கடந்து வந்துடுவோம். கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் பிரமாதமாக பிழைச்சிருக்கலாமே, இன்னும் பிரமாதமாக வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு எல்லாத்துக்கும் வரும். முருகன் ஐயா மாதிரி, நம்ம பழனிவேல் ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த இடத்த வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னோவேட்டபிள் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தவிர்க்க முடியாத இடத்துக்கு வர்றோம். இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதுவே சந்தோஷமான நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முருகன் ஐயா பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க, நன்றி சார். சந்தியா மேடம் வாங்க. வாங்க அக்கா வாங்க. பேசாதீங்க. அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள் தம்பி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கட்டுத்தறின்னு சொன்னோம், கட்டுத்தரன்னு சொல்றோம். அது வந்து கிராமத்துல வந்து எல்லா மாடையும் ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சிருவாங்க. அன்னைக்கு பால் கறக்க மாட்டாங்க. மறுநாள் பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில மாட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த எல்லா காயும் போட்டு கூட்டு வச்சு அதெல்லாம் வச்சு அந்த மாட்டுக்கு கொண்ட படையல் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு மறுநாள் இந்த மாட்டை நல்லா கட்டுத்தரையை விட்டு மறுநாள் 17 அவுத்து விட்டுருவாங்க. அதான் மாடு பிடிக்க போறதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் சின்ன பசங்கெல்லாம் அதுல காசு பணம் எல்லாம் கயிற்றுல கட்டி வச்சுருப்பாங்க, கழுத்துல மாடு கழுத்துல. அததான் சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து பிடிக்க போவாங்க. அது ஒரு இதா இருக்கும். அப்புறம் இந்த உரி கட்டுற விளையாட்டு, உரி கட்டி விட்டு அதை அடிக்கிறது, இந்த கபடி எல்லாம் விளையாடுறது, இந்த அதெல்லாம் நல்லா விளையாட்டு. அந்த காலத்துல வந்து அது ஒரு மாதிரியா ஒரு சின்ன வயசுல போனது. அது ஒரு நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. அதையெல்லாம் நினைச்சா இப்போ திருப்பி கிடைக்காது. அந்த நாட்கள்லாம் வளர்ற நினைவுகள்லாம் வரவே வராது. அனைவருக்கும் நன்றிப்பா. கூப்பிடு. சந்தியாக்கா பேசினதுக்கு முதல்ல ஒரு பாராட்டு சொல்ல வேண்டாமா? வேற ஒன்றும் இல்லைங்கக்கா, வீட்டுக்காரம்மாக்கு தண்ணி எடுத்து கொடுக்க போனேன். ஐயோ சரி, இந்த வருங்க எடுத்துலாம் கொடுத்துருக்கேன். நடிப்பு. சொம்பு எடுத்து வச்சாச்சு, ஆலமரத்தையும் காணோம், திண்ணையத்தையும் காணோம். எனவே சந்தியாக்கா நல்லா சொன்னீங்க. அதாவது கட்டுத்தறியை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து கொடுத்தீங்க. மாடெல்லாம் கட்டி வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள்லாம் டவுனில் இருக்கனால உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சேன். ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு பின்னால் புலக்கடையில் ஒரே ஒரு மாடு கட்டி வளர்க்குற வழியில் வந்திருப்பீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுத்தறிங்கிறது அவ்வளோ தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, பழசை மறக்காமல் இருக்கீங்க. அதாவது எப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி வயசானாலும் ஞாபகம் குறையாமல் இருக்குது பாருங்க. அதுவே பெரிய விஷயம்தான், நல்ல விஷயம்தான். நன்றி தம்பி. நன்றி நன்றி. வாங்க சம்பத் சிவா. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். குருஜிக்கு, அக்காவுக்கும், அனைத்து குருமார்களுக்கும். அப்படியே பின்னாடி சாஞ்சு பேசுங்க. நீங்க பக்கத்துல வந்து தை திருநாள் சொல்லல, உங்க முரட்டு மீசை மட்டும்தான் தெரியுது. இப்ப பேசுங்க. அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்க தோசை விடாது. சம்பத் சிவா ரெடி ஆயிடுச்சு. யார் நீங்க மட்டுமா? பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்னும் கன்ஃபார்மா தெரியல. அதுல அந்த அன்னைக்கு மச்சான கல்யாணம் வேற இருக்குது. ஓ, சின்ன மச்சான கல்யாணம் தூத்துக்குடியில இருக்கு 25ஆம் தேதி. ஓ, அப்ப அதனால அதை முடிச்சுட்டு பாத யாத்திரை முடிச்சுட்டு நான் அப்படியே அங்க கிளம்புற மாதிரி இருக்க. குழந்தைங்க மலை ஏறினாலும் மச்சனே தயவு வேணும்னு வாங்க, அப்புறம் கேவலமா பேசிவிடுவாங்க. ஆமா, இது நீங்க சொன்னது மாதிரி நம்மளுடைய திருநாள் வந்து நான் கிராமத்துல இருந்தப்போ, அம்மா வீட்டுல இருந்தப்போ பாத்தீங்கன்னா கட்டுத்தறையில வந்து மாடெல்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த கட்டுத்தறை ஃபுல்லா நம்ம சுத்தம் பண்ணி அங்க வந்து கலர் காயிரம் எல்லாம் கொட்டி அங்க வந்து என்ன தேவை அந்த மாட்டுக்கு வந்து குளிப்பாட்டி, பைப் தண்ணி பம்பு தண்ணி எடுத்து விட்டு குளிப்பாட்டி அதுக்கு கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அது ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு திருவிழாவா இருக்கு. அதுக்கு மாலையெல்லாம் போட்டு சோடிச்சு 2 மாட்டையும் நிக்க வச்சு கீழே வந்து
சாமின்னு சொல்றது வெங்கச்சான் கல்லு தான் வைப்பாங்க. கீழே பூரா கல்லை நெட்டி ஒவ்வொரு கன்னிமார் சாமியாரை நெட்டி அந்த மாட்டை நெட்டி நிக்க வச்சு பூஜை வண்டி சக்கரை பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த ஒரு குரூப்பா அப்படி சாப்பிடும்போது அந்த அதுல இருக்கிற சந்தோஷமெல்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாவும் இருக்குது. அது நம்ம அந்த மாதிரி ஒரு அனுபவபூர்வமா அதை அனுபவிச்சோம். இன்னைக்கு வந்து டவுனுக்குள்ள வந்து அடுப்புல வந்து போய் வச்சிருக்காங்க. 2 அடுப்புல 2 சக்கரை பொங்கல்னா பால் பொங்கல்னு சொல்லி வச்சுட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு முன்னாடி இருந்து வச்சு படம் போட்டுறாங்க. இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குது. இது வந்து இது மறுபடியும் ஏதோ ஒரு டைம் யாரோ ஒரு சின்ன மாதிரி மாத்திட்டே வந்தாங்கன்னா கிராமத்துல வந்து இன்னுமே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு சரியான வழிமுறை இல்லாம இருந்துட்டு இருக்கு. அதை ஏன் நம்ம போய் கும்பிடணும்னா நம்ம ஏன் அதை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இங்க போய் செஞ்சுக்கலாம், வீட்லயே செஞ்சுக்கலாம், சக்கரை பொங்கல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னு கேட்டா அன்னைக்கெல்லாம் பார்த்தேன் இட்லின்னு ஒண்ணு சுட்டாங்கன்னா ஒரு பெரிய இட்லியே சுடுவாங்க. அதை 6 மாசம் போட்டு அந்த வீட்டுல இட்லி சுடுவாங்க. மட்டனுன்னு எடுத்தாங்கன்னா 6 மாசம் போட்டு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருந்து அந்த கிராமமே அப்படி கொண்டாடுச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம நினைச்சோம்னா போய் அடுத்த செகண்டே போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ரைஸ் அப்படின்னு சாப்பிட அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால வந்து அதை பத்தி நம்ம யாருமே வந்து கேர் எடுத்துக்கிறது இல்லை. அதுல வந்து ஒண்ணு வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போராடுவோம். இன்னைக்கு அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது. அன்னைக்கு அந்த கறியை, மட்டனை, சிக்கனை, உரம்புரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேடி தேடி வந்தாங்க. ஒரு பக்கத்துல ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம எதை செஞ்சாலுமே கடைக்கு போயிடலாம், இந்த கடையிலயே அந்த கடைக்கு போயிடலாம், வீட்டில் செய்யலையே அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது பழக்கம் வந்து நம்மள வந்து நம்ம பின்னோக்கி நம்ம போயிட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஏமாத்திட்டு நம்ம வாழ்க்கையை நாமளே அழிச்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 95 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. நல்லா தைரியமா நடந்து போனாங்க. கைகால் வலி இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் 40 வயசு 45 வயசுலயே உட்காந்தாங்கன்னா எந்திரிக்க முடியல. சுமணகால் போட்டு உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா கை ஊனிட்டே எந்திரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலம் போயிட்டு இருக்குது. இது மாறணும், மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த குருமார்களுக்கும் நன்றி. குருஜி வணக்கம். நன்றி 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 சம்பத் சிவா, அருமையாக சொன்னீங்க. அதாவது ஒரு வீட்டில் சமைச்சு கொடுத்தாங்கன்னாக்கா அது எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அன்னைக்கு கறி எடுக்கிறதுனா பெரிய விஷயம். வீட்டில் மட்டன்னாக்க பெரிய இதாக இருக்கும். இதை விட இன்னொன்று என்னென்னா இட்லி சுடுறதான். எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு. எனக்கு மாமா 4 பேர் தாய் மாமா. இந்த 4வது மாமா வந்து சொல்லுவாராம், சீக்கிரம் எழுந்திருச்சு. அதாவது இட்லின்னா திருவிழா அன்னைக்கு தான் இட்லிக்கு வேறு இட்லின்னு சொல்ல மாட்டாங்க, புட்டு சுடுறது. அப்போ இந்த புட்டு சுடுறதுக்கு என் மாமா தான் சொல்லுவார், என்னம்மா இப்படி புட்டுக்கு ஆட்டி வச்சுட்டு நீ வாட்டுக்கு மசன்னு தூங்கிட்டு இருக்க, எந்திரிம்மா அப்படிம்பாரான். ஏன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வம். இத்தனைக்கு அன்னைக்கு இட்லிலாம் வந்து இட்லி குண்டான்னு வச்சு சுடுறதில்ல, ஒரு பெரிய தாலி எடுத்து வச்சு பெரிய மண்பானை எடுத்து வச்சு கொட்டாங்குச்சியில் வந்து துணியை போட்டு மாவை ஊற்றி குறுக்க தப்பையை வச்சு, மூங்கி தப்பையை வச்சு அதில் ஒரு கேப்லேயும் வைப்பாங்களாம். அப்புறம் திருப்பி அது மேலே அடுத்து தப்பையை வைக்கிறது. அப்போ ஒரு ஈடு எடுத்தாங்கன்னா இட்லி ஒரு 50 இட்லி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய பானையாக வச்சுருப்பாங்க போல இருக்கு, எடுப்பாங்களாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அக்கா வந்து முந்தி இதில் சுடுவாங்க. அதனா பித்தளை இட்லி பானை இன்னும் இருக்குது. நம்ம வீட்டில் அந்த பித்தளை பானையை பத்திரமா வச்சுருக்கோம். அது ஒரு கண்காட்சிக்கே வைக்கலாம், அப்படி இருக்குது. அதில் வந்து இட்லி நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 3/4 இட்லி முக்கி சாப்பிடுவேன். அந்த ஒரு இட்லி சாப்பிட முடியாது, 3/4 இட்லி சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரி வந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம்? இட்லி குண்டா மாறி போச்சு. சில்வர் குண்டா வந்துச்சு, அலுமினிய குண்டா வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் இட்லி சின்னதாகி போச்சு, இழைச்சி போச்சு. அப்போ இட்லி இழைச்சதில் நம்ம சாப்பாடு கூட சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு இட்லின்னு சொன்னதுமே அந்த ஞாபகம் வந்தது. அதே மாதிரி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுடைய நிலைமைங்கிறது, ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். அதாவது தக்காளி பழம் பறிப்பாங்க. பெஸ்ட்டான தக்காளி பழத்தை பூரா, உடையாத பழத்தை பூரா எடுத்து கூடையில் வச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த உடஞ்சது, பிடுங்கிட்டு கீழே விழுந்துருக்கிறது, இதுகளை எடுத்து தான் வந்து வீட்டில் குழம்பு வைப்பாங்க, சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. என்ன காரணம்? அதெல்லாம் போனால் காசுக்கு விற்கும்ல, ராசியை எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் காலியாகி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நினைவுகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து சம்பத் சிவா ஞாபகப்படுத்தினார். மிக்க நன்றி. வாங்க கோபிகிருஷ்ணன், பாரிஸ் பொங்கல் எப்படி இருக்குன்னு பேசுங்களேன். அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் மற்றும் குழுவில் அனைவருக்கும் வணக்கம். இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வந்து நான் இப்ப என்ன பேசுறது? அப்படி இல்லைங்க ஐயா, சின்ன வயசுல வந்து
மாடு நிறைய இருக்கும். வீட்டில் அப்பாலாம் வீட்டிலலாம் செய்யாது, ஒன்றா சேர்ந்து மாடை கழுவி சாயந்தரம் கோயிலுக்கு இட்டுன்னு போவோம். அப்புறம் கூட்டமாக ஊரில் இருக்கிற எல்லா மாடும் ஒன்றா இருக்கும், பெரிய இடமா இருக்கும். அப்போ சிவன் பார்வதி தோலை தூக்கிட்டு ஓடுவாங்க. 3வது ரவுண்டு வரும்போது திடீர்னு எந்த சந்தில் போவானே தெரியாது, வெடி வச்சிருவாங்க. அப்போ அந்த மாடுலாம் ஊர் சுற்றி வரும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த வண்டியில் இடம் கிடைக்குமோன்னு தெரியும்போது அப்போ தெரிஞ்ச வண்டியிலுமே உட்கார வைப்பாங்க, மாட்டு வண்டியில். அது ஊரை சுற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஊராக சுற்றும் மினிமம். சுற்றி வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்போம், சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் டிராக்டர் வண்டியில் ஏற ஆசைப்படுவோம். அந்த டிராக்டர் வண்டியில் போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் சைடில் இருக்கிற ஒயரை பிடிச்சி வைப்பாங்க. அது சில இதெல்லாம் நடக்கும். அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கும் அது. ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. இல்ல ஊரில் இருக்கிற வரைக்கும் பார்த்தேன். இல்ல அதெல்லாம் இல்லை இங்க. எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான்ப்பா நாங்களும் இருக்கோம். அதே தான். நீங்க பாரிஸ்லன்னு அது பேர் மட்டும் பாரிஸ்ன்னு எழுதியிருக்கீங்க, நாங்க எங்க ஊர் பேர் எழுதிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. பொங்கல் இப்போ தான் ஐயா வச்சோம், சாயந்தரமாக தான் வச்சோம். ம். பட்டி பொங்கல் சாயங்காலம் வைப்பாங்க. தைப்பொங்கல் வந்து காலையில சூரிய உதயத்துல வைப்பாங்கங்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னு இல்லை, தெரியல. காலையில் ஊரில் இருக்கும்போது காலையில் தான் வச்சோம். ஏன்னா இன்னைக்கு இங்கே வந்து சூரியன் உதைக்கிறது கிட்டத்தட்ட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் சூரியனே வரும். அந்த தை மாசம் பிறக்கிறப்ப வைப்பாங்க பொங்கல் வைக்கிறது. நல்ல ஏன்னா நேரம் 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும். அப்போ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணுன்றதுனால இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டுட்டாங்கன்றதுனால வந்தோடனே 4 மணிக்கெல்லாம் படைச்சாச்சு. நல்லது. ஆக மொத்தத்துல பொங்கல்ங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, உங்களை தூக்கி உட்கார வச்சிருக்கு பாருங்க. மீட்டிங்னு போட்டதும் பொங்கல் 2026ன்னதும் சட்டுன்னு வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் சார். நான் அப்படித்தான் நினைக்கிறேன் கோபிகிருஷ்ணன். கண்டிப்பா கண்டிப்பா. எனிவே மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. வாங்க செந்தூர் பாண்டியன், திருநெல்வேலி பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பாருங்க, தென்காசி மாவட்டத்துல. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. ஆமா, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு அம்மாவுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் செஞ்சாச்சியா. ஐயா எங்க ஊர்ல எப்படி பொங்கல் சொல்லுங்க மேடம். இல்ல அவங்க ஏதோ அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மைக் ஓபன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஐயா எங்க ஊர்ல பொங்கல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பொங்கல் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொங்க பொடின்னு சொல்லி, அதாவது எங்க வீட்டுல இப்ப என் தங்கச்சிக்கு வந்து நாங்க போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கொண்டு போயிருந்தோம் பொங்க பொடிங்கிறது. அதுல எப்படின்னா முக்கியமா வந்து கரும்பு வாங்கிடுவோம். கரும்பு ஒரு கட்டு, அந்த மாதிரி ஒரு கட்டு வாங்குவோம். அப்புறம் வந்து காய்கறிகள் வந்து எல்லா காய்கறிகளும் வாங்குவோம். முக்கியமா வந்து கிழங்கு வந்து பனங்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து இங்க சீசன் டைம், அதனால பனங்கிழங்கு ஒரு முக்கிய அம்சமா இருக்கும். அப்புறம் வந்து மஞ்சள் கொலை வந்து முக்கியமான ஒரு அம்சம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு வகைகள்ல வந்து எல்லா கிழங்கு வகைகளுமே இருக்கும். சேப்பங்கிழங்கு, பால் சேப்பங்கிழங்கு, அப்புறம் கரணக்கிழங்கு, எல்லா கிழங்கு வகைகளுமே, இந்த சிறுகிழங்கு, எல்லா கிழங்கு வகைகளுமே கம்பல்சரியா வாங்கிடுவோம் ஐயா. அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் வாங்கிடுவோம். நீங்க பேசுங்க பழனிவேல் ஐயா. அது நான் மியூட் போட்டேன். சரிங்க. அப்புறம் வந்து பூசணிக்காய் வந்து முக்கியமான அம்சம். அந்த வெண்பூசணின்னு சொல்லுவாங்க, வெண்பூசணியும் அப்புறம் வந்து மஞ்சள் பூசணி வந்து முக்கியமான ஒரு அம்சம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு அவங்க வீட்டுல இப்போ தங்கச்சி இருக்குன்னா தங்கச்சி பையனுக்கு ஏதாவது ஒண்ணு, இந்த வாட்டி நாங்க ஒரு சேர் குட்டி பையன் இருக்கான், அதனால ஒரு சேர் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அப்படி ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து அங்க வாங்கி கொண்டு பொங்கலுக்கு 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ 1 வீக்கு முன்னாடி எல்லாம் கொண்டு கொடுத்துருவோம். அந்த காய்கறிகள் எல்லாமே அவங்க வீட்டுல அங்க வந்து வச்சு அவங்க பொங்கல் வைப்பாங்க. எங்க வீட்டுல மாமனார் வீட்டுல இருந்து எல்லாமே வந்துடுச்சு. எப்பவுமே வழக்கமா 3-4 கரும்பு வாங்கிட்டு வருவாங்க, இந்த தடவை 2 கரும்பு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கொரோனா வீட்டை வாங்க போயிட்டாங்க. அத 3 கரும்பையுமே ஐயா சொன்ன மாதிரி ட்ரைபேட் மாதிரி வச்சு காலையில அதுல அடுப்பு வந்து அந்த ட்ரைபேட் மாதிரி 3 கால் இருக்க மாதிரி அடுப்பு போட்டுவோயா. 3 கால் இருக்க மாதிரி அடுப்பு போட்டு எங்க ஏரியாவெல்லாம் பனை ஓலையில தான் வந்து பொங்கல் விடுவோம். ஏன்னா அப்படி ஒரு சாஸ்திரமா சொல்லுவாங்க, பனை ஓலையில தான் பொங்கல் விடணும். பொங்கல் வந்து எரிக்க பயன்படுத்துறது வந்து காஞ்ச ஓலையில பனை ஓலையில தான் பயன்படுத்தணும்னு. அந்த பனை ஓலையுமே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து காட்டுல இருந்து நாங்கெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். எடுத்துட்டு வந்து மட்டை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது எரிக்கிறதுக்கு, ஆனா கம்பல்சரி ஓலையில மட்டும்தான் விடணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஓலையுமே அந்த மொன ஓலை வந்து மடங்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த எரிக்கும் போது வந்து மொன ஓலையை வந்து மடக்கி வைக்கப்படாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. நான் இப்ப அதைப்படிதான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மொன ஓலையை மடக்காம வச்சு, அதனால ஓலை வந்து அதிகமா தேவைப்படும் பொங்கல் விடுறதுக்கு. கொஞ்சம் அடுப்பு வந்து உயர்த்தி வச்சுட்டோம்னாக்கி
பொங்கல் வந்து அவ்வளவு ஈஸியில வந்து தீ வந்து உரைக்காது பானையில. ஸோ அப்போ ரொம்ப நேரமா வந்து தீ கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்து 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 அதெல்லாம் ஒரு பெரிய ஓலைக்கட்டு கொண்டு வந்து அதை கம்ப்ளீட்டா விட்டு அந்த பொங்கல் வந்து பொங்குது வந்து எந்த சைடு பொங்குதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அம்சம் அதுல. அது வந்து ஈசானிய மூலையில பொங்குதா, அக்னி மூலையில பொங்குதா, கன்னி மூலையில பொங்குதா, வாயு மூலையில பொங்குதாங்கிறத பார்த்து அந்த வருஷத்தோட செழிப்பை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்ப எல்லா வருஷமுமே எங்களுக்கு வந்து ஈசானியம் அல்லனா கன்னி மூலையில பொங்கும். இந்த ஆண்டு வந்து வாயு மூலையில பொங்கிருக்கு. அதுக்கு அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஈசானி மூலியமும் கன்னி மூலியமும் பொங்கல் நல்லா இருக்கும், செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சாஸ்திரமா சொல்லுவாங்க. இந்த வருஷம் இந்த ஆண்டு எங்களுக்கு பொங்கினது வந்து கன்னிமூலை சைடு வந்து பொங்கிச்சுது. அப்புறம் வந்து இதுல கிழங்கு எல்லாமே வச்சு அந்த படையில வந்து முன்னாடி தேங்காய் பழம் சாணத்துல பிள்ளை பிடிச்சி வச்சு அவங்க வீட்டுல மாமனார் வீட்டுல இருந்து கொண்டு வந்த காய்கறிகள் எல்லா காய்கறிகளையுமே உள்ள வச்சு அதுல வச்சு அதை தேங்காய் உடைச்சி வச்சுட்டு அந்த பொங்கல் வந்து கொண்டாடணையா. மிக்க அதுல நன்றி. முக்கியமான அம்சம் வந்து பனங்கிழங்கு வந்து ரொம்ப முக்கியமான அம்சம். ஓ ஏன்னா எங்க ஏரியால பனங்கிழங்கு அந்த கொட்டை உளுந்து அதை முளைக்க வச்சு அந்த கிழங்கு வந்து முக்கியமான ஒரு அம்சமா பயன்படுத்தும். முக்கியமா பனவலைகள் இதை பத்தி தான் வச்சு எங்க இதுல பயன்படுத்த வழக்கமையா. இந்த ஆண்டு நல்லா சிறப்பான முறையில கொண்டாடணும். கொண்டாடிட்டு மக்கள் எல்லாம் விருந்துக்கு போயிட்டாங்க. இருந்தா நல்லா இருந்திருக்குய்யா. நல்லது நல்லது நல்லது. ஆக்சுவலா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் புதுமையா இருந்தது. அதாவது என்னன்னா, ஒன்று வந்து பனங்கிழங்கு மேட்ரு. ஏன்னா எங்களுக்கு பனங்கிழங்குங்கிறது வந்து நாங்கள் திருச்செந்தூர் வந்தோம்னா பனங்கிழங்கு வாங்குவோம். அங்கேயே வந்து வாங்கி இம்மிடியேட்டாக சாப்பிட்ணுங்கிறதுனால இறங்குனதும் முதல்ல சாப்பிட்றது பனங்கிழங்கு தான் திருச்செந்தூர் வந்தோம்னா. அதுக்கப்புறம் தான் சரிங்க. டீயை குடிப்போம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி திரும்பி வர்றப்போ வந்து வாங்கிட்டு வர்றது. இன்னொன்று புதுமையாக இருந்தது. அந்த ஓலையிலேயே பொங்கல் விடணும் அப்படிங்கல அந்த ஓலை நிறைய தேவைப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி அந்த நுனியை ஏன் மடக்கூடாதுன்னா மடைக்கு சொருவி விட்டு அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அதனால தான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து எரிக்கணுங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இருக்கலாம். அந்த பொங்கல் எந்த பக்கம் பொங்குதோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்டு. ஈசானியத்தில் பொங்குச்சுனாக்க வீட்டுக்கு புது வரவு இருக்கும்னு அர்த்தம். மருமக வருவான், மருமைய வருவான், குழந்தைங்க வரும், அந்த மாதிரியான விஷயங்கள். ப்ளஸ் வந்து நமக்கு இதுனா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். எது ஈசானியத்தில் பொங்கல் அப்படின்னு இருந்ததுன்னா குடும்பத்தில் புது வரவு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி கன்னிமூலை, ஈசானியங்கிறது வடகிழக்கு, கன்னிமூலைங்கிறது தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலை பொங்குச்சுனாக்கும் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தி இருக்கும், தொழிலெலாம் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகும், வருமானம் தரத்தக்க விதத்தில் போகும், வெள்ளாமை விளைச்சல் நல்லா இருக்கும், கால்நடையில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை வந்து அந்த கன்னிமூலையில் பொங்குறதை எடுத்துக்குவாங்க. இப்போ பாகி நிற்கிறதுங்கிறது ரெண்டு தான். அதாவது வடமேற்கு வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு மூலையில் பொங்குறதுங்கிறது நல்ல விஷயந்தான். என்ன காரணம்னா உங்கள் கையில் வர்ற காசு பணம் எல்லாம் செலவாயிட்டே இருக்கும். அப்போ செலவாயிட்டே இருக்கும்னா என்ன நடக்கும்னா, ஒன்று வீடு கட்டுறது, இல்லை வீடு மராமத்து பண்ணுறது, இல்லை புதுசாக வாகனம் வாங்குறது. வாகனம்ங்கிறது வந்து இந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச வாகனம்லாம் பெட்ரோல் வாகனம் இல்லாட்டி எலக்ட்ரிக் வாகனம். அந்த காலத்தில் வாகனம் அப்படின்னா ஆடு மாடு கன்றுகாலி அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு புதுசாக வாகனங்கள் சேர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு அந்த வாயு மூலையில் பொங்கல் வந்ததுன்னா. அதே இது அக்னி மூலையில் பொங்கல் வந்ததுன்னா பங்காளிகளோட கொஞ்சம் முறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை கிளப்புறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு அதில். ஸோ சொந்த வந்ததுக்கு இடையில் வந்து ரொம்ப மீசியாக முறுக்கிட்டு நிற்பாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அதில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் அந்த ஆத்தாலாம் சொன்ன அந்த விஷயம். அது அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ உங்களுக்கு பொங்கல் பொங்குனதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை. ரைட்டா? நன்றி செந்தூர் பாண்டியன் உங்களுடைய தகவல்களுக்கு. வாங்க யோகேஸ்வரலிங்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் உயர ஏதாவது ஒண்ணு உயரட்டும், நம்ம எல்லாரும் உயர்வோம்னு வச்சுக்கிருவோம். எல்லாரும் உயர்வோம். அப்படியே சிறப்பு ஐயா. உண்மையாலுமே மலரும் நினைவுகள் அப்படிங்கிறது இப்ப எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே இப்ப மனக்கண்ணோட்டத்துல நம்ம பின்னோக்கி சென்று பார்க்கக்கூடிய தன்மையில இருந்தது. எங்களுதும் ஒரு தொண்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகள் கட்டியிருக்க இடம் தொண்டுப்பட்டி. அந்த தொண்டுப்பட்டியில தான் அந்த விசேஷங்கள் எல்லாம் செய்வாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மற்ற நாள் எப்படி இருக்கா கட்டுத்தார அப்படிங்கிறது மற்ற நாள்ல ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இந்த டைம்ல வந்து சிறப்பா வந்து எல்லாம் பூசி முழுகி எல்லாம் நல்லபடியா செஞ்சு அந்த மாட்டை வந்து ஒரு 4 சதுரமா
மாட்டு சாணத்திலேயே வந்து பிடிச்சு வச்சு அதுல நிறைய தண்ணி விட்டு அந்த மாட்டை வந்து கிழக்கு பக்கமா போகும்போது அது எப்படி உடையுதோ அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு எப்படி இப்ப பால் எப்படி பொங்குது, பொங்கல் எப்படி பொங்குதோ அந்த மாதிரி வந்து இங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. எங்க வீட்லயே செஞ்சிருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொன்று சொல்ல சொல்ல ஒவ்வொரு வித்தியாசமா ஒவ்வொரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இப்ப எங்ககிட்ட அந்த செல்வம் அப்படிங்கிறது மாடுதான் செல்வம். அன்னைக்கு மன்னனுக்கும் இன்னைக்கு இருக்கவங்களுக்கும் மாடுதான் செல்வம். அன்னைக்கு அவங்க மன்னர்கள் எல்லாம் வந்து மாட்டை தான் செல்வமா கருதுனாங்க. அந்த செல்வத்துக்காகத்தான் அதுக்கு ஒரு விழா எடுத்து செஞ்சதுனாலதான் இந்த தை திருநாளை வந்து உழவர் திருநாளுக்காக அந்த மாடுகள் பயணிக்கக்கூடிய அமைப்பின் மூலியமாக இந்த விசேஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் மூலியமா வந்துதான் இந்த அன்னைக்கு தோட்டம் துறவுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பசுமாடுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏர் உழுகிறதுக்கு கொண்டு வர்றோம். இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்காக அதுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட விசேஷங்கள். அதை வந்து இப்ப நிறைய பேர் வந்து அதையெல்லாம் விட்டுட்டாங்க. பொங்கல் சாப்பிட்றத மட்டும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பழைய மரபுகள் எல்லாம் மறந்துட்டோம். அந்த மரபுகளை எல்லாம் வந்து திருப்பி ரீகால் பண்ணி சுண்டி இழுத்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு. உண்மையாலுமே மகிழ்ச்சிகரமான விஷயம். அனைவருக்கும் எனக்கு எப்படி இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஆனா ஆழ்மனது கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய ஒன்றும் பொங்கல் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது உங்க மனசுல இருக்க மாதிரி எல்லாருக்கும் வந்து அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா இப்போ பாருங்க, மாடே வரைய தெரிலனாலும் மாடு மாதிரி ஒன்று வரைஞ்சி கோலம் போடுறாங்க பாருங்க நம்ம தாய்மார்கள்லாம். அதெல்லாம் அதனால தான் அந்த நினைவுகள் இருக்கனால. அதே மாதிரி இன்னைக்கு கோலத்தில் பெரும்பாலும் பாருங்க எல்லார் கோலத்துலேயும் பொங்கப்பானை இருக்கும். சில பொங்கப்பானை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிலுக்கு சிமிதா மாதிரி இடுப்பை வளைச்சிக்கிட்டு நிற்கும், டான்ஸ் ஆடுற மணிக்கே நிற்கும். என்னென்னா நமக்கு அம்பிட்டுத்தான் வரும் பொங்கப்பானை. சரியா, பானையே இந்த லட்சணத்தில் வந்தால் பொங்கல் எந்த லட்சணத்தில் வரும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம பொங்கலை வந்து இன்னும் நினைவுகளாக வச்சுருக்கோம். கரும்பு போடுவாங்க, பொங்கப்பானை ஓடுவாங்க, மாடு ஓடுவாங்க. அந்த மாடு ஓட்டிருக்கிற அந்த கோலத்தை நல்லா உத்து பார்த்தா தெரியும், அவங்க வீட்டுக்காரத்தான் வரைஞ்சிருப்பாங்க 2 கொம்போட, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்னமும் நம்ம நினைவுகளில் வச்சுருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் நீங்கள் சொன்ன அந்த தொண்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒரு நினைவு வந்தது எனக்கு. அதாவது ஒரு பட்டி ஆடு இருக்கும், செம்பிலிக்குட்டி இருக்கும். அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமாக இருக்கும். அதாவது எல்லோரும் மேயிற இடத்துல அது மேயாது, அது பாட்டுக்கு தனியாக எங்கிட்டாவது முட்டிக்கிட்டு போகும், வேலியாக முட்டிக்கிட்டு போயிடும். அதை போய் பிடிச்சிட்டு வர்றது ஓட்டிகிட்டு வர்றது பெரிய சிரமமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீளமான கம்பை அது கழுத்தில் கட்டி விட்ருவாங்க. அப்போ அது கட்டி விட்டா என்ன ஆகுனா அந்த வேலியில் முட்டுது இல்லையா, முட்டுறப்போ போக முடியாது, அது அப்படியே லாக் ஆகிக்கிறோம். அது ஏன்னா அது தொண்டு சுற்றுது, அதனால தான் கட்டி விடுறேன் குச்சி அப்படின்னுவாங்க. அதே மாதிரி தலையல் அண்ணாங்கால் போட்டு விடுவாங்க மாட்டுக்கு, தலையலும் போட்டிருப்பாங்க அண்ணாங்காலும் போட்டு விடுவாங்க. அது மாதிரியான இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்கள் சொல்லலை. ஸோ நம்மளும் பரவாயில்ல, விவசாய குடும்பங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் இல்லை, பரவாயில்ல. அந்த நினைவுகளாவது நம்மகிட்ட வச்சுருக்கோம்ல நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நான் வந்து இதோ யாருமே மறக்கலை, எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கோம். நான் தான் சொல்லலையா, கோலம் போடுறதை கவனித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. மிக்க நன்றி. வாங்க மணிவண்ணன் சார், மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருக்க, மனசுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க சார், மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க. மியூட் எடுக்கலை சார். மணிவண்ணன் சார் உங்கள் மியூட் எடுக்கலை, உங்கள் சவுண்டு எனக்கு கேட்கல, எங்களுக்கு கேட்கல. மியூட் எடுக்க முடியல. ஐயா பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை மணிவண்ணன். சொல்லுங்க ஐயா. பொங்கல் எனக்கு ஆக்சுவலா 53 வயசு இருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய சொன்னாங்க. நானும் எங்க பாட்டி வீட்டுல நடுக்கூடத்துல வந்து ஒரு இது இருக்கும், ஒரு மாதிரி வெட்டி இருப்பாங்க. அதுல வந்து 10 பானையில பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பொங்கல் எல்லாம் முடிச்ச பிறகு அந்த களிமண் போட்டு மூடிட்டு அந்த மாதிரி தலை போட்டுருவாங்க. பச்சாசம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தா வந்திருக்கேன். ஆனா இப்ப டவுன்ல இருக்கேன். ஐயா கேக்குங்களா? கேக்குது சார், ஐயா சொல்லுங்க. நான் சொன்னது கேட்டீங்களா ஐயா? கேட்டேன். நீங்க இப்ப டவுன்ல இருக்கீங்க. ஆமா டவுன்ல இருக்கேன். டவுன்ல மட்டும் இல்ல, நான் 2 போன அடிக்கிற மாதிரி இருக்கும். இது கேட்டுங்க ஐயா. உங்களுக்கு ஒரு வாரம் வேற ஒரு விஷயம் பேசுறேன். என்னன்னா, நான் பொங்கல் போயிட்டு அம்மா வீட்டுல போய் சாப்பிடணும், பொன்னாடி வீட்டுல சாப்பிடணும்.
எப்படி ஆ நான் ஆபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே அம்மா முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் வீட்டுல அம்மா பழனி வீட்டுல சாப்பிடுவோம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கய்யா. சாப்பிட்டுதே ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 2 சம்சாரக்காரனை யோசிச்சு பாருங்க. அம்மாகிட்டையும் சாப்பிட்ணும், நம்பர் 1லையும் சாப்பிட்ணும், நம்பர் 2லையும் சாப்பிட்ணும். எனக்கு என் நண்பர் ஒருத்தர் அப்படி சாப்பிடுவாரு. 2 தீபாவளி 2 பொங்கல் வருஷம் கொண்டாடுவாரு. ஒரே வீட்டுல இருக்கும், கீழே அம்மா இருக்காங்க, மேல என் ஃபேமிலி இருக்காங்க. உள்ள வந்து அம்மா வா அப்படி கூடுவாங்க, இதை சாப்பிட்டா போனோம். மேல வந்து இவங்க சாப்பிட்டு முடியல அதாவது ஐயா. இதை நீங்க அனுபவிச்சு வாழணும். அதாவது வீட்டுக்காரம்மாவும் உங்க மேல அன்பா இருக்காங்க, அம்மாவும் அன்பா இருக்காங்க. அது கொடுத்து வச்சிருக்கணும் சார். இப்போ 55 வயசுல உங்க அம்மா பொங்கல் கொடுத்து நீங்க சாப்பிட்டுக்கிருக்கீங்க. நான் 1 வயசுலயே எங்க அம்மா சாப்பாடு சாப்பிடல. சரியா? அந்த கொடுப்பினை எல்லாத்துக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இப்பதான் உள்ள வந்தேன், வந்தோடனே பாயாசம் வடை பொங்கல் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் இனிமேட்டு இன்னும் 1 ஹவர் கழிச்சு சாப்பிடுவேன். அம்மா கொடுத்தாங்கன்னா பாயசமா இருக்கும், வீட்டுக்காரம்மா கொடுத்தா பாயசம் மாதிரியே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க ரெண்டையும். பொங்கல் ஆச்சா? ஏன்னா நன்றி. இங்க பாருங்க, எந்த மனைவி சமைச்சாலும் அம்மா மாதிரி சமைக்க முடியுமே தவிர அம்மா சமையலை சமைக்க முடியாது. சரியா? ஏன்னா அவங்க ட்ரைனிங்ல இருக்காங்க. அவங்க அம்மாவாகிறப்ப அவங்க பிள்ளைகளுக்கு சமைக்கிறது நல்லா சமைச்சிருவாங்க. ஆமா. ஆ, வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுடைய வடை பாயாசத்திற்கும் நன்றி. நல்ல நன்றிம்மா. நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. எங்க வாங்க முத்துசாமி, எங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க காணா? வணக்கம், நான் தூங்க போயிட்டாங்கண்ணா. தூங்க போயிட்டாங்களா? ரைட் ரைட். நம்ம மீட்டிங்கை லேட்டாக வச்சிருக்கோம். சரி ரைட்டு, சொல்லுங்க. அன்பான உறவுகளுக்கும் பண்புள்ள பாசமுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்லயும் அதாவது அந்த காப்பு கட்டு அன்னைக்கு பூசணிக்காய் அவரைக்காய் போட்டு சமையல் செஞ்சு அன்னைக்கு சாப்பிடுவாங்க. அவரைக்காய் அப்படியே போட்டு வச்சு அதை எடுத்து உரிச்சு சாப்பிட்றது அந்த வழக்கம் இருக்குது. அன்னைக்கு போகி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு வைப்பாங்க அல்லது சிவன் கோயில்ல வைப்பாங்க. ரெண்டாவது தைப்பொங்கல் அன்னைக்கு வாசல்ல பெரிய பானையா வச்சு ஒரே பானையில பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். பட்டி பொங்கல் அதுதான் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த 2 பொங்கலை விட அது ரொம்ப விசேஷமா இருக்கும். பட்டி பொங்கல் 2 பானை, அதை மம்டியில வெட்டி குழியா வெட்டி 2 அதாவது பிளஸ் குறி மாதிரி இருக்கும், 2 வாய்க்கால் இருக்கும். அதுல பொங்கல் வச்சு முன்னாடி சாணியில தெப்பக்குளம் 9 சதுரமா கட்டி அதுக்கு முன்னாடி 2 பாலக்கோல் ஊனி அந்த பாலக்கோளுடைய இதுல நார்ல வேப்பந்தலை அந்த மா இலையெல்லாம் கட்டி பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடு அதுல விட்டு அதை அத்துக்கிட்டு போகணும். அது மாதிரி அந்த தெப்பக்குளம் உடைஞ்சி அதெல்லாம் எடுத்து பண்ணணும். அது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி செஞ்சு அன்னைக்கு ஆனா கண்டிப்பா அன்னைக்கு அந்த மாடெல்லாம் குளிப்பாட்டி கலர்லாம் பூசி அன்னைக்கெல்லாம் நைட்டு 7-8 மணி ஆயிரும். நான் ஒரு மதியானம் 2-3 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 7-8 மணி ஆயிரும். அந்த சாமி கும்பிட்ற டைம் மட்டுமே அவ்வளோ வேலை இருக்கும் அந்த இடத்துல. ஆனா காலையில இருந்து ஆடு மாடெல்லாம் கழுவிட்டு அந்த பொங்கல் வைக்கிற வேலை மட்டும் அவ்வளோ இழுக்கும். அது மாதிரி செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் சூரியன் காலையில சூரியனுக்கு பொங்கல் வைப்போம். அன்னைக்கு 4 சதுரமா கட்டம் கட்டி கோலம் போட்டு ஒரு இதுல சந்திரனும் சூரியனும் ஒரு இதுல கிருஷ்ணர் பாதம் இது மாதிரி அதுல வரைஞ்சி அன்னைக்கு காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் இறந்தவங்களுக்கு பச்சரிசி மாவு இடிச்சு வச்சு சாமி கும்பிடுவோம். இதுல இந்த அரிசி பச்சரிசி இடிச்சுதான் புடைச்சு அன்னைக்கெல்லாம் பொங்கல் வச்சிருக்கோம். அப்போ என்னன்னா மாமியாரும் மருமகளும் உலக்கையில இடிப்பாங்க. உரல்ல குந்தாணி எல்லாம் வச்சு உலக்க மாத்தி மாத்தி குத்துவாங்க, ஆள் மாத்தி. அது நல்லா சிரிச்சு ரசிச்சு பார்த்திருக்கேன். அது மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. அதை வாயை கட்டிக்கிட்டு தான் புடைப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த வருஷத்துல இருந்து நான் பொங்க வைக்க போறதே இல்லை. இங்க வைக்கிறதுக்கே சரியா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி காந்திமதி அம்மா தான் ஒருவேளை அந்த மாதிரி மாடெல்லாம் வரைஞ்சாங்களா என்னன்னு தெரியல. வேற எங்கேயும் பாத்துருக்கிறதுக்கு வழியும் இல்லை. இல்லப்பா, இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியால மருமகளை 2 பேரும் சேர்ந்து உலக்க இல்லாமலே குத்துறாங்க, ஆளுக்கு ஒரு சைட்ல. அதே அங்க வாரு வாங்கினவர் கை தட்டுறாரு.
ஐயா உரல்ல குத்துனா பிரச்சனை இல்ல, குத்துறதே நம்மள தானே. அதத்தான் சொல்றேன், உலக்கே இல்லாம குத்துறாங்க கையிலேயே. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அந்த 4 நாளும் அது சிறப்பா வந்து முடியும். இது மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப அந்த 4 நாளும் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. அந்த பட்டி பொங்கல் ஒண்ணு மட்டும் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். மத்த பொங்கல் எல்லாம் மறந்துட்டோம். ஆனா எதை கும்பிடுறோமோ இல்லையோ பொங்க வச்சு திங்கறத மட்டும் இன்னும் மறக்கல. அதை மட்டும் வருஷம் வருஷம் கரெக்டா பண்ணிட்டு வரோம். ஆனா என் பொண்ணுக்குதான் இது வரைக்கும் அவன் பட்டி பொங்கல் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு வருஷம் கூட அவ பிறந்து நான் காமிச்சதில்லை, கொண்டு போய் வச்சு காமிச்சதில்லை. இந்த வருஷமாவது நினைச்சேன், ஆனா இந்த வருஷமும் போக முடியல. நீ அடுத்த வருஷமாவது பார்க்கலாம், அதுக்கு ஆண்டவன் வழி விடுவான்னு நினைக்கிறேன். இனி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதாவது அடுத்த வருஷம் பட்டி பொங்கலுக்கு ஊருக்கு போகணும்னு இந்த வருஷமே நீ வீட்டுக்காரமாட்ட சொல்லி பெர்மிஷன் போட்டு வையப்பா. அப்பதான் வந்து அடுத்த வருஷத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும். சரியா? எனவே அடுத்தபடியா சார் வாங்க, குருசங்கர் சார். சார் வணக்கம். குருநாதருக்கும் மற்ற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க. அதோட முடிஞ்சா? கேக்குதா? கேக்குது. அவ்வளவுதான் சார். வாழ்த்துக்கள் மட்டும்தான். நம்ம பொங்கல் சின்ன பானையில தான்ப்பா வச்சிருக்கோம்ன்ற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல பொங்கல் பழக்கம் இல்ல சார். முன்னோர்களுக்கு துணி வச்சு கும்பிடுற பழக்கம் மட்டும்தான். ஓ, முன்னோர்களுக்கு துணி வைக்கிறது. ரைட். துணி வச்சு கும்பிடுவோம், அவ்வளவுதான். காதோல கருகுமணி வைப்பாங்களே, அப்படியா? அப்படிதான் சார். சேலை வச்சு கும்பிடுவோம், அவ்வளோ. ஆமா, சேலை வச்சு வேஷ்டி, முன்னோர்களுக்கு வேஷ்டி துண்டு, பெண்களுக்கு சேலையும் ரவிக்கையும் வச்சு கும்பிடுவோம். நல்லது நல்லது நல்லது. நினைவு நாள் கும்பிடுறதுங்கிறது. ஆமா, நினைவு நாள் மாதிரி முன்னோர்களுக்கு, தாத்தா பாட்டி. நல்லது நல்லது. நன்றி நல்லது. நன்றி. அது பொங்கல் அப்பதான் வச்சு கும்பிடுவாங்க. ஆமா, அன்னைக்குதான் பொங்கல் அன்னைக்குதான் வச்சு. ரைட் ரைட் ரைட். நல்லது. படையல் படையல் போடுவோம். படையல். எனவே நன்றி சார், நன்றி சார். வாங்க எம்ஜிஆர் கணேஷ் சார். அமெரிக்கா பொங்கலை கேட்போம். வாங்க சார். அமெரிக்கா பொங்கலை கேட்கலாம். குருபத்தினி. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அதாவது என்னன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையிலே வந்து பணம் காசு அது இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை தர்றதை விட இந்த மாதிரி பழைய நினைவுகளை போய் பேசும்போது அது கொடுக்குற ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் வந்து வேற எதுக்குமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கா பொங்கலை பத்தி பேச சொல்றீங்க. ஆனா எனக்கு அதை விட நாங்க சின்ன வயசுல 1970s நீங்கெல்லாம் சொல்றீங்க கிராமத்துலதான் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு. நான் இருந்ததும் வந்து பக்கா சிட்டில சென்ட்ரல் ஸ்டேஷன், மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற சவுகார்பேட். நானும் சேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம், பக்கத்துல. ஆமா, அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு மாட்டு தொழுவம் வச்சிருந்தவங்க இருந்தாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டு தொழுவத்துல அவங்க இருந்தது. ஸோ அந்த காலத்திலேயே வந்து நாங்க சிட்டியில இருந்தாலுமே இந்த மாட்டு பொங்கலையும் சிறப்பா கொண்டாடுவோம். அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா இந்த ரோட்ல கோலம் போடுவாங்க. ரோடு இருக்கிறதே ஒரு 10 அடி 15 அடி தான். எதிர் வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சண்டை வரும். அதனால போய் இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து செவுத்துல போஸ்டர் ஓட்டுறதுக்கு இடம் பிடிக்கிற மாதிரி நாங்க வந்து அந்த காலத்துல கோலம் போடுறதுக்கு இடம் பிடிப்போம். அது ஒவ்வொரு நாளும் யார் யார் பெரிய கோலம் போடுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும் அந்த நினைவுகள். அப்புறம் வந்து எல்லாரும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு விஷயம் அடியோட இல்லவே இல்லை இப்போ சென்னையில. அதாவது அந்த சமயத்துல பொங்கல் சமயத்துல காத்தாடி விடுறதுன்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே அந்த மாஞ்சா போடுறதுன்னு சொல்லுவாங்க, காத்தாடி பண்றது எல்லாம் நடக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் காத்தாடி விடுற பழக்கமே இல்ல. காத்தாடினா என்னன்னு இந்த ஜெனரேஷன் தெரியாது. அரசு சார்பில் பேன் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, பேன் பண்ணியாச்சு. அது 80s பேன் பண்ணியாச்சு. தீபாவளியில இருந்து அது ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு பொங்கல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் திருப்பி வந்தது. ரொம்ப அற்புதமான நினைவுகள் அது. அமெரிக்கால வந்து எல்லாமே இங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறதுதான் வழக்கம். நேத்து தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இங்க வந்து நேத்து தான் பொங்கல். இன்னைக்கு 15ஆம் தேதி காத்தால வந்தாச்சு. 14ஆம் தேதி எங்களுக்கு பொங்கல். அந்த இந்த பிரகாரம் டைம் பிரகாரம் நேத்தே பொங்கல் வந்து அபிஷியலா கொண்டாடுறது. கோயில்ல வந்து 17ஆம் தேதி வந்து நேத்து போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடுப்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்க. எல்லாரும் வந்து அங்க பொங்கல் வச்சு இது பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு இங்க அமெரிக்கால அப்படிதான் எல்லாமே வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். அந்த நடந்துட்டு இருக்கு.
ரொம்ப அற்புதமா நம்ம நிறைய விஷயங்களை இப்போ கத்துக்க முடியும். இந்த மாதிரி பரிமாறுறது வந்து நிறைய ஒரு ஒரு ஊர்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கிறது இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இந்த மீட்டிங்கை நடத்தி இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து இதை டாக்குமெண்ட் பண்றோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி பார்க்குறவங்களுக்கு நம்மலாம் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாஸ் ஆன் பண்றோம். அந்த விதத்துல இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம அதான் அகைன் நம்ம பழைய நினைவுகள் பழசெல்லாம் பேசி இது பண்ணும்போது அது கொடுக்குற ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் மாதிரி வேற எவ்வளவு கோடிக்கணக்கில் பைசா குட்டி கொடுத்தாலும் வராது. பைசா இருந்தா பைசா கூட பேச முடியாது. இந்த மாதிரி நினைவுகளோட தான் வந்து பரிமாறிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் வந்து எல்லாரும் கவலைப்படுறாங்க, எல்லாம் நம்ம அந்த பாரம்பரியம் விட்டுட்டு போறோம், எல்லாம் மறந்து போறது அப்படின்னு. ஆனா இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் நாள் போகி பண்டிகையிலே பழையன கழிதலும் புதுன புகுதலும் அததான் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போக போக காலம் மாற மாற விஷயங்கள் மாறுன்றது அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. புதுவிதமா கொண்டாடுவாங்க, புதுவிதமா செய்யறாங்க, அவ்வளவுதான். இந்த வாட்டி பாருங்க, யூஸ்வலா வந்து தமிழ்நாட்டுல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் இருக்கும். அந்த பொங்கல் ரிலீஸே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை. அந்த படம் பார்க்குற இது கூட இந்த வாட்டி அதுவும் இல்லாம போயிடுச்சு. அடுத்த வாட்டில இருந்து படம் பார்க்கறது கூட ஒரு இம்பார்ட்டண்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் அவன் செயல். அனைவருக்கும் திரும்ப ஒரு நல்வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். நன்றி சார், நன்றி சார். நமஸ்காரங்கள். சார் நீங்கள் நம்ம ஊர் பொங்கல் எல்லாம் பார்த்துருக்கீங்க, நாங்களும் பார்த்துருக்கோங்கிற மாதிரி ஏதோ பேசுகிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கோன்னு பேசுகிறோம். இந்த அமெரிக்கா பொங்கல் 500 அடுப்பு இதெல்லாம் போனீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க சார், நம்ம குரூப்பில் எல்லாரும் பார்க்கட்டும். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அதையும் பார்க்கலாம்ல, அதுக்காக. நிச்சயமா போட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார். சார் வாங்க சார், ஸ்ரீகாந்தன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பழனி சார் வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். எல்லாருமே அவங்களுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கும் பழைய நினைவுகள்லாம் அதே ரீகால் போயிட்டு இருந்தது. எங்கள் இதில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது எல்லா கம்யூனிட்டிலையும் இது பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் எல்லாருமே இது பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல், அதை வந்து நாங்கள் கணுப்பொங்கல்னு சொல்லுவோம். அதாவது காக்கா பிடி வச்சேன், கணுப்பிடி வச்சேன், காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் ஏன் கூட்டம் கலையக்கூடாதுன்னு சொல்லி தான் பிறந்த வீட்டுக்காரங்களை வந்து நினைச்சு பெண்கள் கொண்டாடுறது ஒரு சிறப்பான அது ஒரு இதாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நிறைய கலந்த சாதங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பரிமாறு செஞ்சு பண்ணுவாங்க. ஸோ நீங்க எல்லாரும் பேசும்போது எனக்கும் என்னுடைய பழைய நினைவுகள்லாம் வந்தது. நான் இப்போ என்ன ரிக்வஸ்ட் இதில் பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகளை முதல்ல இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் உற்றார் உறவினரோட கொஞ்சம் பேசுறதுக்காவது குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து சொல்றதுக்கோ, ஒரு இன்ட்ராக்ட் டே ஒரு மந்த் ஒன்ஸ் இன்ட்ராக்ட் பண்றதுக்கோ கொஞ்சம் ஊக்கப்படுத்தி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் மறக்காம இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நம்ம பாத யாத்திரையில சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. ஆக்சுவலாக சார் சொல்லல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பொங்கல் வாழ்த்து அப்படின்னு ஒன்று அனுப்புவோம் முந்தியெல்லாம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொங்கல் வாழ்த்து சார் அனுப்புவோம். கடையில போய் வாங்குறத 2 ரூபா, 1 ரூபா, 50 பைசா, அது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தா 5 ரூபா அது வாங்குவோம், 3 ரூபா அது வாங்குவோம். அதுக்கு ஸ்டாம்ப் போட்டணும். அதெல்லாம் ஒரு பெரிய வீட்டுல சண்டை போட்டு போராடி வாங்கணும். வீட்டுல அப்பா அம்மாட்ட வந்து அந்த 2 ரூபா 50 பைசா எல்லாம். நீங்க அதையும் ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை சார், இந்த பிடிக்காதவனுக்கும் பொங்கல் வாழ்த்து அனுப்புறது எப்படி தெரியுமா? கவரில் வச்சு சும்மா ஓட்டுறது, ஸ்டாம்ப் போட்டாம. ஓ நீ காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னு. சார் நான் ஒரே விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். பொங்கல் அதான். வாழ்த்து அனுப்பிச்சிட்டு என் வீட்டுக்காரர் நான் 10th படிக்கும் போது பொங்கல் வாழ்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஓ அப்பயே எனக்கு அது ஆரம்பிச்சாச்சா? தெரியாது. ஆமா தெரியாது. ஸ்கூல்ல போனதும் முஸ்லீம் டீச்சர், அது ஸ்கூலுக்கு போனதும் உங்க மாமாட்ட இருந்து பொங்கல் வாழ்த்து வந்திருக்கு அப்படின்னு நாங்க மிஸ். எனக்கு யாருக்கு மாமா கிடையாது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேரை வாங்கி பார்த்தா இவரு எங்க வீட்டுக்காரர் பேர் இருந்துச்சு. அப்புறம் சரி மிஸ் அப்படின்னு வாங்கிட்டு அதாவது வேற ஒன்றும் சொல்லல. இல்லை மேடம், சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு, மாமா ஆக போறேன்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அப்பா வீட்டுக்கு 1960 தெரியாம love story. அனுப்பிச்சிருக்காரு அவரு. எனக்கும் வீட்டுக்கு தெரியாம அனுப்பிச்சிருக்காரு. வீட்டுக்கு டைரக்டா அனுப்பாம அனுப்பிச்சிருக்காரு. அனுப்புனதும் அப்புறம் சரி மிஸ் கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னா. அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சது. அந்த போட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணி மகாலட்சுமி போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. ஃப்ரேம் பண்ணி இன்னும் எங்க வீட்டு சாமியில
சாமி ரூம்ல இருக்கு. மறக்க முடியாதது. அன்னைக்கு உளுந்தவன் தான்டா ஆமா இன்னைக்கு காதல். வரைக்கும் ஆமா. எந்திரிக்கணும்லடா அப்படின்ற மாதிரி இல்ல சார், அது ஒரு காலங்கள், அது ஒரு அது நினைவு ஒரு மலர். காலங்கள் ஆமா பசுமையான ஆமா நினைவுகள். மலரும் நினைவுகள்ங்கிற மாதிரி அது ஒரு இதுங்க. எவ்வளவுதான் அது இருந்தாலும் அந்த நினைவுகளை வந்து மறக்கவும் முடியாது, நினைக்காமலும் இருக்க முடியாது. அது உண்மைதான். ஒரு நிலா வெங்கல காலம். பானையில தான் நாங்க பொங்கல் வைப்போம். வெங்கல பானையில அன்னைக்கு அருணாஜோதி மேடம் தவளை பானையில பொங்கல் வச்சிருந்ததை போட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் வெங்கல பானையில தான் பொங்கல் வைப்போம், உள்ள அடுப்புல ஸ்டவ்ல. அது ஒரு காலம். நல்லது. நன்றி அது சார். ஒரு நிலா காலம். இல்ல சார், நிலா அது ஒரு காலம், கனா அது காலம் ஒரு கோவிந்தராஜ் சார். கனாக்காலம், அது ஒரு இல்ல. எனிவே, அதாவது நம்ம எல்லாரும் சமைக்கிறத பத்தி பேசணுமே தவிர இந்த சமையலுக்குன்னே இருக்கிறவர் ஒண்ணுமே பேசல பாத்தீங்களா? இப்ப கோகுல் வந்து பேசுவார் பாருங்க. சார் வணக்கம் சார், வணக்கம் வாங்க வணக்கம். சார். நல்லா இருந்தது சார். அவர் செந்தூர் பாண்டியன் பேசுறது நான் ஊருக்கே போயிட்டு வந்துட்டேன் சார். அருமையா சொல்லியிருந்தாரு. வரிசையா ஒவ்வொன்னா சொல்லி நல்லா சொல்லி நேரேட் வரும்போது நான் பண்ணாருல்ல, அப்படியே மேல இருந்து நேரேட் பண்ணிட்டே ஆமாங்க சார். வந்துட்டாரு. அது நான் அப்படியே நம்ம ஏரியானால அதை நான் என் ஊருக்கே போயிட்டேன். ஆமா ஆமா. அவர் அந்த கொலை விடுறத சொல்லவே இல்லை. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பொங்க பானை அப்படியே பொங்கி வரும்போது ஒரு கொலை அமெரிக்கால இருந்தே அதான் கொலை அதெல்லாம் பத்தி விட்டாரு. அவர் இல்ல சார், நமக்கு கொலைலாம் விட தெரியாது. ஆனா அந்த அந்த பொங்கி வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கங்க பிஸியா இருப்பாங்க. அது பொங்கி வரும்போது எல்லாம் ஒண்ணா வந்து அந்த கொலை விடுறது, அந்த ஓலை இலை தான் சார். அது ஓலை இலை வைக்கும்போது அதுல இருந்து பூச்சி பூரான்லாம் வரும் சார் வெளியே. ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்கும். அருமையா சொல்லியிருந்தாரு அவர் செந்தூர் பாண்டியன். ரொம்ப நன்றிங்க சார். நான் அப்படியே என் ஊருக்கே போயிட்டு வந்துட்டேன் அவர் ஒண்ணு ஒண்ணா சொல்லும் போது. மத்தபடி இங்க ஒண்ணும் இல்ல சார். அமெரிக்கால ஒண்ணும் இல்ல. ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன மெனுன்னு கேட்போம். எங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கோ போய் சாப்பிட்டு வருவோம். அவ்வளவுதான் சார். மத்தபடி கோயில்ல பொங்கல் வைப்பாங்க சார். அது போய் பார்ப்போம். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சார். அமெரிக்கா சைடு குளிர் தான் சார். எங்க பார்த்தாலும் குளிரா தான் இருக்கும். வேற ஒண்ணும் நல்லது இல்ல. நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் உங்க ஊர் பக்கம் ஒரு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வருது ஆமாங்க பாத்தீங்களா? சார். அதுவே எனக்கு பெரிய எடுத்துட்டு போயிட்டாரு. கொடுமை. அது இல்லாம நைட் எல்லாம் கோலம் போடுறதுக்கு விடிய விடிய கோலம் போடுவாங்க அம்மாலாம். நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் மிதிச்சு எழுப்பி ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, கோலத்தை லைனை போடுவாங்க. இந்த சென்டர்ல கலர் பொடி போட்டுக்கிட்டு இருப்போம். ஆமா ஆமா. ஒரு கலரா அதை கொடுத்துருவாங்க நம்ம கையில. அதை போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்லா இருந்தது சார். அருமையா இருந்தது. நீங்க மீட்டிங் வச்சதுக்கே ரொம்ப நன்றி சார். அம்மாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலா கோகுல், அதாவது முத நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோலம் போடுறதுல எல்லாம் பெரிய ஈடுபாடு தெரியாது. ரெண்டாவது நம்மளை கண்டுக்கவும் மாட்டாங்க, விட்டுருவாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தானே மாப்பிள்ளை, நம்ம தானே பிரதானம். அதனால ஏங்க நான் கோலம் போடணும், வாங்க வந்து வாசல்ல காவலுக்கு உட்காருங்க அப்படின்னாக்க நமக்கு பெரிய டென்ஷன் ஆகி போயிடும். ஏன்னா நம்ம உட்காந்ததும் அதாவது அது என்ன சொல்றது, இருட்டுக்குள்ள உட்காந்து அவங்க கோலம் போடுறது வரைகிறது அதை இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, ஆனால் ஆக்சுவலி கோலம் போடுறதுங்கிறது ஒரு யோகான்னு சொல்றாங்க. இந்த குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, நம்ம அவ்வளோ நேரம் குனிஞ்சுக்கிட்டு இருந்தால் இடுப்புறி வந்துடும். இருந்தாலும் அவங்க அந்த குனிஞ்சுக்கிட்டே கோலம் போடுறதுங்கிறது அந்த ஒரு யோகாங்கிறாங்க. எனக்கு அந்த முதன்னு ஃபர்ஸ்ட் வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் வருடம் என்னைய காவலுக்கு வாட்ச்மேனாக போட்டு கோலத்துக்கு அந்த கோலம் போட்டாப்புல வருங்க. அடேங்கப்பா, அது போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு டென்ஷன் ஆகி போச்சு. நான் பார்த்துட்டு அக்கா வந்து எந்திரிச்சு உட்காரு, நீ காவலுக்கு நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன் கம்முன்னு. ஏன்னா ஆனால் பாருங்க, ஒவ்வொரு விசேஷத்துலேயும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும், தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், ஆயுத பூஜை ஆகட்டும், எதுனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன்னாலும் வீட்டில் பெண்களுக்கு தான் வேலை அதிகம். அதாவது அன்னைக்கு தான் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையை காலை நீட்டி ஜம்முன்னு படுத்துக்கிடுவான். ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த இவர் ஸ்ரீகாந்தன் சார் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு சித்ரான்னம்லாம் நிறையா செய்வோம், வெரைட்டி ரைஸ் நிறையா செய்வோம். அப்படின்னா நார்மலாக சமைக்கிறத விட, அதாவது இந்த என் மச்சினந்தேன்னு சொல்லுவாப்புல, அரிசியை வாங்கி அதை ஊற வச்சு ஆட்டி அதை வந்து புழிஞ்சு அப்புறம் திருப்பி கொண்டு போய் அடுப்பில் வச்சு வேவிச்சு எடுத்து உதுத்துட்டு அதை தாளித்து அந்த சேமியா செய்கிறது அவ்வளோ. அந்த அரிசி 5 சின்னம் பண்ணுறதுக்கு பேசாமல் தண்ணியில் ஓட்டா வேகுது, சோத்தாக்கி தின்ட்டு போக வேண்டியதானே நம்ம. அது மாதிரி இடியாப்பம். அதான் சரி இடியாப்பம். இடியாப்பம் அந்த அரிசியை போட்டு அந்த பாடு படுத்துறதுக்கு பேசாமல் சோறாக்கி சாப்பிட்டு போக வேண்டியதானே. அது மாதிரி நம்ம வந்து அந்த லேடிஸ் தான் வந்து அந்த நேரத்தில் அது தீபாவளியெல்லாம் வந்துருச்சுன்னா, இப்போ பரவாயில்ல சார் உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்றாங்க சிம்பிளாக. அப்போல்லாம் வந்து முறுக்கு சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், 2-3 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 2-3 குடும்பம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சுடுவாங்க முறுக்கு சுடுறேங்கிற பேரில். அந்த முறுக்கு சுடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் லேட்டாக வரும். அந்த முறுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அங்கே தான் வந்து நம்ம யுனிவர்சல் முறுக்கை பார்க்க முடியும் சார். ஒரு முறுக்கு ஆப்பிரிக்காக்கார மாதிரி இருக்கும், ஒரு முறுக்கு பிரிட்டிஷ்கார மாதிரி இருக்கும், ஒரு முறுக்கு தேன் கலரில் இருக்கும் நம்ம கலரில். இது வந்து ஏன்னா எல்லாருமே பெரிய மாஸ்டர்ஸ்.
அதுக்கு வந்து இப்படி இருக்கு இந்த முறுக்கு ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கெடாமல் இருக்கும், அல்லது இப்படி இருந்தால் தான் இதே பதத்தில் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு சமாதானம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க பாருங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்படி போச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. முறுக்கு வேணுமா அதில் சார் 2 பாக்கெட் வாங்கிட்டு வா, நீங்க தேங்காய் சொன்னீங்கன்னா முறுக்கு நீங்க ஒரு வாங்கிட்டு வா 2 புழி அப்படின்ற புழி கண்டிஷனில் சொல்லுவாங்க போயிடுச்சு. என்ன சார்? உங்களே 2 புழி சொல்லுவாங்க சார், ஏதாவது குறை சொன்னா ஆமாம். முறுக்கு புழியது. இதில் வந்து இதில் புளியறது வேற, இந்த சேமியா புளியறது இருக்கு பாருங்க, அது இன்னும் சிரமம். அதுலேயும் இந்த புது மாப்பிள்ளையா போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைக்கு வந்து முதல்ல சேமியா தான் செஞ்சு விடுவாங்க, தேங்காய் பால் சேமியா சண்டகஜி உரமா இருக்கும்பாங்க. ரைட்டு, நம்ம கல்யாணத்தை பற்றி ஒரு தடவை அப்போ இதில் அந்த என்ன முறுக்கு டேஸ்ட் பாருன்னு நம்ம வச்சு செஞ்சுருவாங்க. அது ஒண்ணு. இல்லை சார், அந்த எனக்கு வந்து பனங்கிழங்கு மேட்ரு சார், அந்த பனங்கிழங்க பத்தி சொன்னாரு சார், அது நல்லா இருக்கும் சார். நாங்க அந்த அப்ப வந்து அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நாள் ஆக ஆக அதை காய போட்டு அது 1 மாசமாவே சாப்பிட்டுட்டு இருப்போம் சார். அந்த பனங்கிழங்கு பொங்கலுக்கு அப்புறமே, ஓ பொங்கல் முடிஞ்சாலுமே. ஆமா, அந்த பனங்கிழங்க வெயில்ல காய போட்டு அதை ட்ரை பண்ணி பாக்கெட்ல போட்டு ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அது நல்லா இருந்து சார், பனங்கிழங்கு மேட்டர்லாம் சார். சொன்னது. ரொம்ப இப்போ இதை நன்றி இதை அவருக்கு. சொல்லல தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். திருச்செந்தூர் டு திருநெல்வேலி வர வழியில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரோட்டில் பனங்கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க. நிப்பாட்டினா பனங்கிழங்கு வாங்கிட்டோம். வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். இப்போ பக்கத்துலேயே அந்த பனங்கொட்டையிலேருந்து ஏதோ உடைச்சு அந்த பூ மாதிரி ஒன்று எடுப்பாங்கல்ல, அதை எடுத்து பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. டவுனு சார், டவுனு கோட்டை, டவுனு பூ, அது நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும் சார். இருங்க, நல்லா அதை எடுத்து சாப்பிட்டேன். இது இனிப்பா என்னன்னு இருக்கும். கேட்டேன், இது தவுனு அப்படின்னாங்க. 3 வாட்டி கேட்டேன், அப்போயும் ஒன்றும் புரியலை. இது என்ன வேணும் சாப்பிடணும், சரி கொண்டா சாப்பிட்டு பார்ப்போன்னா அது நம்ம எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 2 பாக்கெட் கொடுமான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் பியூட்டி என்னன்னா, நைட்டு திருநெல்வேலியில் ஹால்ட்டு, மறுநாள் இங்கே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டா சலிச்சு போச்சு. அது நல்லா இல்லை, இது தூக்கி போட்டுருங்கன்ட்டாங்க. அப்புறம் பேசாமல் தூக்கி போட்டேன். 2 பாக்கெட் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. அதாவது எனக்கு அது தெரியாது, வாங்கினதுன்னு சாப்பிட்றணுங்கிறது தெரியல. நான் வாங்கணும் மாதிரி கொண்டு ஐயா, வந்துட்டேன் வீட்டுக்கு. ஐயா அது ஒண்ணும் இல்லையா, நம்ம பனங்கொட்டையை முளைக்க வைக்கிறோம்ல, ஆமாம். அது முளைச்சி முளைச்சி வந்து முளை வந்து பனங்கிழங்கா மாறுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் உள்ளதான் தவுனு. ஓ அது ஃபுல்லா முளைச்சி கிழங்கா மாறிடுச்சுன்னா அந்த பனங்கொட்டையில உள்ளக்கூடிய தவுன் வந்து அந்த பூ மாதிரி உள்ள இருக்கும் ஐயா. தேங்காவிலையும் தவுன் இருக்கும், பனங்கொட்டையிலையும் தவுன் இருக்கும், 2 ஒண்ணுதான். ஆனா தேங்காயில இருக்கக்கூடிய தவுனை விட பனங்கொட்டையில இருக்கக்கூடிய தவுன் வந்து நல்ல தித்திப்பா டேஸ்டா இருக்கும், நல்ல தித்திப்பா இனிப்பா இருக்கும். ஆமா. இனிப்பா இருக்கும். அதை வந்து எப்போ பருவம்னா அந்த பனங்கொட்டையில இருந்து முளை வந்து வெளியே வந்துடும். 1 மாத பருவத்துல முளை வந்து வெளியே வந்து அந்த கிழங்குக்கு ஆகிறதுக்கு முன்னாடி வெட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அது கிழங்கா இருக்காது. கிழங்கா ஆயிடுச்சுன்னா அந்த அந்த தவுன் வந்து உருகிரும். 1 மாதம் தன்னை இழந்து அந்த தவுன் அந்த கிழங்கு கொடுத்துரும். அதில் வந்து அதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. பட் அதை சாப்பிட்டா சத்து உள்ள நீர் சத்து இருக்கும். அதை சாப்பிட்டா ஆரோக்கியம் சொல்லி நாங்கெல்லாம் வந்து சின்ன பையன்ல சாப்பிட்ருக்கோங்க. இப்ப நானும் வீட்டு பக்கத்துல கிழங்கு போட்டிருக்கேன். ஆனா என் பையன் வந்து இப்ப 2 நாள் முன்னாடி எடுத்தான், வந்து கிழங்கு விளையல. ஆனா அந்த டவுன் ஃபுல்லாவே வந்து இதாயிடுச்சு, நீர் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க வாங்கி சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வந்து பூவா நல்லா வெள்ளையா இருக்கும். அதை வந்து அதை மாதிரி சாப்பிட முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிழங்கு ஆறதுக்கு முன்னாடியே எடுத்து வெட்டி அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்ப எங்க ஏரியா ஃபுல்லாவே பரவாயில்ல, எல்லா இடங்கள்லயுமே விற்கிறாங்க ஐயா. பனங்கிழங்கும் சரி தவுனும் சரி, ஒரு இல்லை, எனக்கு பனவலையில வெட்டி வச்சு டவுனுங்கிறது 50 ரூபா ஒரு அப்படின்னு சொல்லி. டவுனுங்கிறது இந்த வாரம் தான், இந்த போன வாரம் தான் நான் முதன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அது புதுமையாக இருந்தது. அது விவரம் தெரியாமல் வாங்கிட்டு வந்து அந்த இதுவும் வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் சாப்பிட்டேன், நான் அங்கே சாப்பிட்டு தான் வந்தேன். இல்ல, அது நீங்க ஒரு நாள்ல தான் சாப்பிடணும். அதுக்கு அடுத்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 hour, ஒரு மதியம் வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் டைம். அதுக்கப்புறம் வந்து அது கெட்டு போயிருயா. அதுக்கப்புறம் அதான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா வேணா சாப்பிடலாங்க. திண்டுக்கல்ல கிடைக்காதுங்களா பனங்கிழங்கு? திண்டுக்கல்ல பனங்கிழங்கா? பனங்கிழங்கு கிடைக்கிறாசா, அந்த அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக தான் கிடைக்குது. இதில் என்ன பியூட்டினா, அந்த பனங்கிழங்கை வாங்கிட்டு வந்து நம்ம அவிக்கணும் இல்லையா, நமக்கு அந்த பக்குவம் தெரியணும்ல. ஐயா அது சிம்பிளுங்க ஐயா, தண்ணியில வந்து நம்ம ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. சின்ன பானையில வச்சு, பானையில இல்ல, சின்ன அலுமினியம் பானையிலயோ இல்ல சில்வர் பானையிலயோ வச்சு அந்த கிழங்க வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்சமா தண்ணி வச்சு மூடி வச்சிடணும். உப்பு போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது, மூடி வச்சிடணும். மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து போட்டுருணும். இன்னைக்கு கவிச்ச கிழங்கு நாளைக்கு சந்தியா மேடம் அப்படி இல்லை. நீங்க இப்ப இவர் செந்தூர் பாண்டிய சொல்லுங்க, மஞ்சத்தூள் போடணும், உப்பு போடணும். மஞ்சத்தூள் போடணும், டேஸ்ட் இருக்காதியா. மஞ்சத்தூள் போடக்கூடாது. வீட்டை அது சாப்பிடவே முடியல, அம்மா வந்து திட்டினாங்க. இல்ல இந்த ஃபார்முலா பிரச்சனையில தான் நான் பச்சை கிழங்கு வாங்குறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? உப்பு போடக்கூடாது, பனங்கிழங்குக்கு உப்பு போடக்கூடாது. மஞ்சத்தூள் வேணா போடலாம், உப்பே போடக்கூடாது. வெறும் ஆவிதான் வேக வைக்கணும்.
பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட அந்த நான் வேக வச்சேன். பனங்கிழங்கு அந்த பெனங்கிழங்கு உள்ள ஒரு குருத்து மாதிரி ஒண்ணு இருக்கும் சார். அதை கிழிச்சு ஆமா சாப்பிடுறது ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். ஆமா. அது ஓ நம்ம இன்னைக்கு கூட நான் வேக வச்சேன் சார். சார் நான் கொண்டு வந்து வா. அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இரு, நான் பணங்களும் கூட வர்றேன் இப்போ பாரு. ஆனா உண்மையிலேயே சந்தியா மேடம் வீட்டுக்காரர் பாவம்ங்க, ரொம்ப படாதபாடு பட்டுட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. ஐயா ஐயா அது முடிஞ்ச அது அளவுக்கு அந்த நேரமே கொண்டு வராங்க ஐயா. பனங்கிழங்கு அந்த பனங்கிழங்கு அவிச்சு அதை வந்து தோல்ல வந்து இந்த நார் இருக்கிற சைடுலாம் உரிச்சிட்டு காய வச்சு இந்த நான் எடுத்துட்டு அதை வந்துட்டேன் சார். வந்து ஒத்தனை போட்டு பொடி பண்ணி விட்டா இந்த சூப்பர் டேஸ்டா இந்த இருக்கும். இந்த அதான் வந்து எடுத்துட்டு வந்துருக்கேன் சார். பார்த்தீங்களா? இந்த இருங்க இந்த இருங்க மேடம், நம்ம பெருசு பண்ணியே பார்த்துருவோம். ஸ்பாட்லைட் பார்த்தீங்களா? பெரிய பனங்கிழங்காவே வந்துருச்சு. இதுல உப்பெல்லாம் போடக்கூடாது சார். இதுல நீங்க மஞ்சத்தூளும் உப்பு போடல. போடக்கூடாது. உப்பெல்லாம் போடக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டிருக்கு. உப்பெல்லாம் போடக்கூடாது. இதுல உப்பு போட்டா இது வேகாது. இந்த கிழங்கு உப்பு இல்ல போடாம இது அடியிலையும் இதுல நறுக்கிட்டு தண்ணிக்குள்ள வச்சு இதை மூடி வச்சிடணும், ஆவி வெளியில போகாம. அந்த ஆவியில தான் வேகிறது. அதான் அதாவது மேடம், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் ஏற்கனவே தமிழ் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். நாங்க குழா புட்டு செஞ்சு அந்த புட்டு வெளியே வர மாட்டேன்ருச்சு. குழா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து படாத பாடுபட்டு வெளியே எடுத்தோம். இல்ல இன்னைக்கு என் பையன் வாங்கிட்டு வந்திருந்தேன் சார். வேற ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்து இல்ல. வெளியில பையன் எடுத்தான் அந்த குழா புட்டை. ஆமா. காலாட்டி இதை தட்டி விட்டுறாரு. அப்போ நல்லா பெரிய பெரிய கிழங்கா இருந்துச்சு, இல்ல வாங்கிட்டு இல்ல நல்லா வந்திருந்தேன். வேற இருக்கு. ஒண்ணும் கிழங்கு நாங்க முரட்டு வெளியில கிழங்கா வாங்கி இருக்கு, நம்மள சாப்பிட மாதிரியே தான் மாட்டோம். இருக்கு. ஆமா. ஐயா நான் முடிஞ்சா கொண்டு வரேங்க அது ஐயா, கிடைக்கும் போது கொண்டு வரேங்க ஐயா. எனிவே நன்றி இது சார். பனங்களை சார் இல்ல, இன்னொரு விஷயம் அதாவது ஒரு பாத்தீங்கன்னா புறாவுக்கு ஒரு போரா அப்படின்ன மாதிரி பனங்கிழங்குல இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. சார் எனிவே இன்னொரு இல்ல விஷயம் கேட்டு பாருங்க பாத்தீங்கன்னா சார். கேட்டு இந்த பாருங்க சார். பொங்கல்ல யார்கிட்டயாவது உப்பு போட மாட்டாங்க அதுல. சார் நான் சொன்னது பனங்கிழங்கு சரி வேற யார்கிட்டயாவது கேட்டு. சுகர் ஸ்ரீகாந்தன் சார். பேஷண்ட்ஸ்க்கு சார் நல்லது சார். பனங்கிழங்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. சார் பூமிக்கு அடியில விளையிற எல்லாமே சுகர் பேஷண்ட்ஸுக்கு கெட்டதும்பாங்களே. இது மட்டும் இல்ல எக்ஸெப்ஷன். இல்ல இல்ல இது 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 சேர்க்கலாம் மட்டும் சார். சாப்பிடலாம். இது இது மட்டும் மட்டும் இதுவும் சுகர் பேஷண்ட்ஸ் பனங்கிழங்கு சாப்பிடலாம். எக்ஸெப்ஷன். நல்லது. சக்கரவள்ளி இதுவும் கிழங்கு சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இது பனங்கிழங்கு சாப்பிடலாம். குச்சி கிழங்கு சுகர் சாப்பிடலாமா? பேஷண்ட் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அது குச்சி கிழங்கா இருந்தது. சக்கரவள்ளி பனங்கிழங்கு கிழங்கு சாப்பிடலாம் சார், ரொம்ப நல்லது. இப்ப பனங்கிழங்கு சாப்பிடலாம். ரீசெண்டா அதை மாவா செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க. அதை ட்ரேட்மார்க் கிரியேட் பண்ணி மாவா சேல்ஸ் பண்றாங்க. அது நம்ம கூல் பண்ணி சாப்பிடலாம். பனங்கிழங்கு வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கு சார் அதுல. அது ஆமா. உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. நல்லது நல்லது. நல்லதுங்க. நன்றி நன்றி சார் சார். பனங்கிழங்குக்கு உப்பு போடணும், ஆனா கடைசியா போடணும். இறக்க ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும்போது போடணும். ஆனா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியா? போடணும். கரெக்ட் சார். கரெக்டா நான் சார். உப்பே போட கரெக்டா விட்டீங்க அப்படி. முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போடணும். ஏன்னா போன பாத யாத்திரைக்கு நான் பனங்கிழங்கு கொண்டு வந்திருந்தேன், நிறைய பேருக்கு கொடுத்தேன். நீ பனங்கிழங்கு கொண்டு வந்ததே எனக்கு தெரியலையாப்பா. எனக்கு கொடுக்கவே இல்லையா, எனக்கும் தெரியல ஐயா. ஆ, குருநாதர் ஏமாத்திட்டாங்க நம்மள. பாத்தியா? இது பனங்கிழங்கு மோசடியால இருக்கு. அதானே, நம்ம ரெண்டு ஐயா பேருக்கு நான் இந்த வரல வாட்டி இப்போ. கொண்டு வரேங்க ஐயா. இப்போ பனங்கிழங்குக்கு மேல ஒரு சாம்பல் கலர்ல ஒண்ணு காட்டுச்சாங்களா, அதை உரிச்சிட்டா உடனே வேவிச்சிடணும். அதை உரிச்சிட்டா வச்சிருக்க முடியாது, கத்திரிக்காய் மாதிரி. அது ஒரு மாதிரி வேகாம போயிடும். தங்கம் அதோட தாயா வேவிக்கணும், அதுக்கப்புறம் தாயா உரிக்கணும். அப்புறம் தான் உரிச்சிட்டாலும் வேவிக்கணும், ஆனா உரிச்சிட்டா உடனே வேவிச்சிடணும், வச்சிருக்க கூடாது. ரைட் ரைட். அதாவது புரியுது புரியுது புரியுது. மணிவண்ணன் சார் யார் பக்கத்துல? இப்பயும் மியூட்ல தான் இருக்கீங்க. ஐயா ம். என் டாக்டர் டாக்டரா என்ன படிக்கிறாங்க? முடிச்சுட்டாங்க, படிச்சுட்டு வேலை செய்யறாங்க, ஃபேஷன் டிசைனிங். ஓ சரி 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 சரி. அவங்க நல்லா கல்யாணம் படிச்சிருப்பாங்க, பண்ணி உங்களை மாதிரி இல்ல போல இருக்கு, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. இல்லையா ஐயா, கல்யாணம் பண்ண ஐயா, ஒரு வாட்ச் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணும் நல்ல ஃபியூச்சரோட, நல்ல எதிர்காலத்தோட, நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா பிழைப்பான். முருகப்பெருமான நன்றி எல்லா நன்றி அனுகிரகமும் பண்ணுவார், கவலைப்படாதீங்க. நன்றியா, நன்றியா. ரைட். கௌதம், கௌதம் வீட்டுக்கு வந்தாச்சா? வந்துட்டேன் சார், வந்துட்டேன். எங்க ரெடி ஸ்டார்ட். டாக்டர் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பெஷல் பொங்கல், தலைப்பொங்கல். இன்னைக்கு எங்க மாமா பொண்ணுக்கு ஸ்பெஷலா அங்க போயிட்டேன். வருஷம் வருஷம் வீட்டுல வைப்போம், இந்த வருஷம் வைக்க முடியல. அங்க எல்லாம் அழைப்பு வந்தங்காட்டி அங்க போயிட்டோம். கொஞ்சம் தூரத்து கோபி, அங்க போயிட்டோம் சார். ரைட். நாளைக்கு பொங்கல் மாட்டு செலிப்ரேஷன் பொங்கல், முடிஞ்சா? நாளைக்கு பாட்டு. என்ன சார்? பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சா? இப்பதான் சார் முடிஞ்சு படத்துக்கு போயிட்டு, வா வாத்தியார் படத்துக்கு போயிட்டு வந்தேன். ரைட் 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 ரைட். பொங்கலை கொண்டாடியாச்சு அப்போ முழுசா? முடிஞ்சது, முதல் நாள் முடிந்தது. நாளை மாட்டு பொங்கல், பட்டி பொங்கல் நாளைக்கு. நல்லது நல்லது நல்லது.
சரிங்க சார். நன்றி சார், நன்றி. வாங்க கார்த்திகேயன் எம். அனைவருக்கும் வணக்கம் சார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். வாங்க ஊர்ல சார். நானும் கிராமத்துல தான் சார் இருக்கேன். ஊருக்கு வந்திருக்கேன். சிக்னல் ப்ராப்ளம்ன்றதால வீடியோ ஆன் பண்ண முடியலைங்க சார். பரவாயில்ல. இது 2 டைம் சார்ஜ் போட்டு போட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஓகேங்க சார். சார் எங்க ஊர்ல எல்லாம் இப்போ நீங்க சவுத் சைடு சொன்ன மாதிரி இருக்காது. எனக்கு திண்டிவனம் பக்கத்துல தான் என்னோட நேட்டிவ். இது ஒரு வித்தியாசமா இருக்கும் சார். டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்கெல்லாம் அந்த மாட்டு வண்டி, டிராக்டரு இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்க ஒரு சிவன் இருப்பாரு. அங்க போயிட்டு எல்லா வண்டியும் நிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த மாலையெல்லாம் கழுத்துல மாலை இருக்கும். அந்த மாலையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அது முறையா இருக்கிறவங்க கூட மாலையை மாத்துவாங்க. அந்த மாதிரி மாலையெல்லாம் மாத்திக்கிட்டு அதை வந்து வீட்டு வாசல்ல தோரணம் எடுத்துட்டு வந்து கட்டுவாங்க. அங்க இருக்கிற சாணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எழுதுவாங்க சோத்துல. இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லா பசங்களும் பலூன் வச்சுக்கிட்டு அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஜாலியா கத்திக்கிட்டு அந்த கட்ட வண்டியில போற ஒரு அனுபவம்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். லைனா போகும், கட்ட வண்டியா போகும். இப்போ டயர் வண்டியா மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ டிராக்டரா மாறி இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த அனுபவம்லாம் யாருக்கும் இருக்குமான்னு கூட தெரியாது. அதனாலே நான் கடையெல்லாம் லீவ் போட்டு ஒரு 3 நாளைக்கு வந்திருக்கேன் சார். ஏன்னா இப்போ வேற ஒரு இடத்துல கடை மாத்தி இருக்கிறதுனால பிசினஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி இந்த வாட்டி முன்னாடியே வந்துட்டேன் சார். தேங்க்யூ சார். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதாவது உங்களது வித்தியாசமான பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பலூன்லாம் வச்சு கொண்டாடுறது அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் பொங்கலுக்கும் பலூனுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கல் தான். நன்றி சார், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. ஜோதி தேங்க்யூ சார். மேடம். மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஜி சொல்லுங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நானு அப்படின்னாப்புல அதனால இல்ல காந்திமதி அதுக்கு தான் சொல்ல வந்தேன். காந்திமதி பேச சொல்லுவாங்க. சார் ஒருத்தர் கூட சூரியனுக்கு படையல் போட்டதை வந்து சொல்லவே இல்லையா சார்? இந்த அடுத்து நான் தானே சொல்ல போறேன். கிளம்பிட்டோம் பாருங்க. சூரிய படையலோட பிறப்பிட்டோம் பாருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேசாம இருங்க மாமா. அனைவருக்கும் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது போகி பண்டிகைன்னு சொல்றாங்க இல்லையா, பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுத்தலும். நான் அப்போ என்ன சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவாங்கன்னா குப்பையெல்லாம் கொட்டி எரிச்சு விடுவாங்க. அப்போ கையில் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சைக்கிள் டியூப் இருக்கு பாருங்க, அதை வச்சு எரிச்சு விடுவேன். ஏன்னா பழசெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காக போகட்டணும். இப்போ வந்து அந்த போகி பண்டிகை இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய வந்து அந்த அது என்ன சொல்கிறது ஆங்காரம், அதனுடைய தீய எண்ணங்கள் இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு புது மனிதனாக வாழ்கிறதுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனில் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பொங்கல் வைக்கிறது, இந்த மாடு வரைகிறத பற்றி சொன்னாங்க. நேற்று நைட்டு கோலம் போட்டேன். இது மாடா அல்லது நாயா அப்படிங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது அவங்கவுங்களுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதோ அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அது மாடா பார்த்தா மாடு, நாயா பார்த்தா நாய் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போடுறோம். இதில் வந்து இதுதான் இங்கே இந்த கலர் கொடுத்துருக்கலாம், அந்த கலர் எப்படியும் 1.5 கொடுத்துருக்கலாம். மணி நேரம் ஆயிருக்கும். ஏன் மேடம் 1.5 மணி நேரம் இல்ல ஆயிடுச்சா? அதாவது பொங்கல்னாவே வேலை அதிகம். நேற்றுலாம் ஃபுல் நைட்டு இல்ல அந்த சிவன் கோலம் ராத்திரி போடுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? அது வந்து வேலை கோலம் செய்யறப்ப என்னன்னா சாமிக்குன்னு செய்யும் போது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த டைம்னஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. விடிய விடிய வேலை செஞ்சுட்டு இருப்பேன். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியா இருந்துச்சு. தலைவர் எந்திரிச்சாரு. அந்த கரும்பு எடுத்துட்டு வந்து நேரா வைங்கன்னு சொன்னேன். அது முடியாது, நீயே வை அப்படின்ட்டாங்க. பூஜை மணி அடிச்சு தேங்காய் உடைச்ச மட்டும் தான் வேலை. அவங்க வேலை 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த சூரிய பொங்கல்லாம் சூரியனுக்கு முன்னாடியே நம்ம வச்சிடணும். சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே வச்சிருவோம். ஸோ அந்த பொங்கல் அப்படி. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கல் சீக்கிரமாக பொங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பால் ஊற்றிடுறாங்க. அந்த காலத்தில் பால் ஊற்ற மாட்டாங்க. அரிசி கழிஞ்சு தண்ணி வச்சுட்டு அதில் தான் இது பண்ணுவாங்க. பால் வந்து ஊற்றி பொங்க வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு இல்லை. பால் பொங்கல்னு ஒரு தனியாக வைப்பாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ பால் ஊற்றி சீக்கிரமாக பொங்கணும், எல்லா பக்கமும் நல்லா வரணும். ஆனால் அந்த பொங்கல் வருது பார்த்தீங்களா, அந்த கஷ்டங்கள், அந்த பொங்கல் விழுகிறதுலேருந்து தான் வந்துட்டு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து அந்த தீ எரிக்கிறது,
நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து ஸ்டவ்வில் வச்சிடுறோம். அப்போல்லாம் அடுப்பு கூட்டி தீ எரிச்சிட்ருப்போம். அது கரெக்டாக ஒரே ஃப்ளோவாக கொண்டு போகணும். அதெல்லாம் நல்லா இதாக இருக்கும். ஸோ அந்த பொங்கல் அப்படி பண்ணணும். இப்போ மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் பால் ஊற்றி பொங்க விட்டுறாங்க. எல்லா பக்கமும் நல்லா பொங்கிருது. அப்போ வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டம் வராது, ஒன்றும் வராது, ஒன்றும் தெரியாது. நம்ம பொங்கல் நல்லா வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படுது. அப்புறம் வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தை 1க்கு கோபிநாத சாமி கோயில் ஒன்று இருக்குது. அங்கே எல்லாரும் போவாங்க. அன்னைக்கு பால் கொண்டு போய் கிருஷ்ணன் கோயில் தான், அங்கே கொண்டு போய் விட்டுட்டு காளை மாடெல்லாம் வாங்கி மண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி அங்கே பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வருவாங்க. இதில் நான் போய் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து போகும்போதே ஐஸ்க்கும் அடி போட்டுருவேன். சேமியா ஐஸ் வேணும்னு சொல்லிடுவேன். அடுத்து அங்கே புளியோதரை நல்லா இருக்கும், அது வேணும்னு கேட்பேன். அப்புறம் வந்துட்டு இந்த காளை மாடு வச்சு சாமி கும்பிட்றோம்ல, அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன் வச்சுட்டு போகணும், நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சா மாடு நம்ம வீட்டுக்கு வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் அனுபவங்கள் நிறையா இருந்துச்சு. அப்போல்லாம் போய் எல்லாம் அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும், ஏற முடியாது. படி வந்து பயங்கர செங்குத்தாக இருக்கும். ஒரு கொஞ்சம் படி தான், ஆனாலும் மூச்சு பயங்கரமாக வாங்கும், ஏற முடியாது. வருஷம் வருஷம் அந்த தைப்பொங்கலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அந்த கோயிலுக்கு. மற்ற நாள்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஏற மாட்டேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த காணும் பொங்கல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காணும் பொங்கலில் பார்த்தீங்கன்னா பூ பறிக்க போவேன்னு சொல்லுவாங்க ஊரில். பூ பறிக்க போவேன்னா நான் சின்ன பிள்ளையில நினச்சேன், சரி போய் ஊரில் போய் எங்கிட்டாவது பூ பறிச்சிட்டு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு விட மாட்டாங்க, தனியாக விட மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கரும்பு, தேங்காய், இது வந்து முறுக்கு, இது எல்லாம் ஒரு மஞ்சள் பையில் போட்டு எடுத்துகிட்டு போவோம். போய் அங்கே ரோட்டில் போய் வந்து பூ பறிக்க போகிறோன்னா ஓடை ஒன்று இருக்கும், அதில் தண்ணி நிறையா போகும். சுற்றி வந்து இந்த உனிப்பூலாம் இருக்கும். இதை தான் பறிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சா அது இல்லை. அங்கே கும்மி அடித்து போகிற பஸ்ஸில் நிறுத்தி காசு வாங்குவாங்க. காசு வாங்கி அதை தைப்பூசம் அப்போ வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ முத்துச்சாமி சொன்னார்ல உலக்கில் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து என்னென்னா அந்த நிலா வெளிச்சத்தில் மாவு இடிக்கணும். அந்த நிலா வெளிச்சத்தில் தான் மாவு இடித்து அந்த முருகனுக்கு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பழைய நினைவாக இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் நடக்குது எங்கள் ஊரில். ஆனால் போகிறதுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்காது. தைப்பூசம் அன்னைக்கும் எப்படி போயிடுவேன் அந்த நிலா வெளிச்சத்தில் மாவு இடித்து சாமி கும்பிட்றதுக்காக. அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இப்போ வந்து அதான் பொங்கல்னாவே வந்துட்டு வேலை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இங்கே இருக்க வரைக்கும் பொங்கல் அப்படின்னா டவுனில் இருக்க பொங்கல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடு வாசல் சுத்தம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னும் வேலை இதை ஈஸியாக வேலை போயிடுது எனக்கு. ஆனாலும் நேற்று ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இவங்க எல்லாம் படுத்துட்டாங்க. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 4 மணிக்கு தான் பொங்கல் வைக்கணும், 4:30க்கு தான் எந்திரிச்சு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் மற்ற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு கரெக்டாக பொங்கல் வச்சு முடிச்சு 6 மணிக்கு எல்லாம் ரெடி, எல்லாத்தையும் எழுப்பி விட்டு நீங்கள் எல்லாம் ரெடியாகி சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வில் பவர் எப்படி வருதுன்னு தெரியல நமக்கு. வந்து மற்ற நாள் வேலை செய்ய சொல்லுங்க பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், சீக்கிரமாக எந்திரிக்க சொன்னால் இப்போயே எந்திரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் சாமிக்குன்னு செய்யும்போது அந்த ஒரு இது வந்துடுது. இப்படி தான் எங்கள் பொங்கல்லாம் இருக்குது. இவங்க சொன்னாங்களே பொங்கலுக்கு 12 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன்னு. ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க இதில் கோலம்லாம் போட மாட்டாங்க, அக்கானாலாம் போட மாட்டாங்க போல இருக்கு. அவங்க நான் வந்த புதுசில் எனக்கு கோலப்பொடி வேணும், அது வேணும், இது வேணும்னு கண்டது கேட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து சூப்பர் டிவியிலேருந்து வந்துட்டு தெரு தெருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம போடுவோம், நமக்கு ப்ரைஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உட்கார சொன்னே உட்கார முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மாமா வந்து உட்காந்துருந்தாரு, அவர் தான் உட்காந்து போட்டேன். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சூப்பர் டிவி எல்லாம் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துருச்சு. அதை போய் வாங்குறதுக்கு நீ மாமா கூட்டிகிட்டே போய் வாங்கிட்டு வா, நான்லாம் வரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கினேன். ஒரு ரிஸ்ட் வாட்ச் ஒன்று வந்துச்சு ஃபஸ்ட்டு கோலம் போட்டு. அப்புறம் தான் சொன்னாங்க, பரவாயில்லையே நீ நல்லா கோலம் போடுவியாட்டு இருக்குது அப்படின்னாங்க. கோலம் போடுறதுலாம் வந்துட்டு பெண்களுக்கு அது வந்து கை வந்த கலையாக தான் இருக்கும், நீங்கள் தான் அது கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு. இப்போ தான் வந்துட்டு இந்த தடவை தான் சரி டைல்ஸாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஐடியா பண்ணி போட்டுட்டேன் கோலம். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நன்றி. இதான் நல்லா எங்க இருந்ததுக்கா பொங்கல். கோலம். அந்த கோலம் நல்லா கோலம் இருந்துச்சு. நல்லா இருந்ததுக்கா, ஆமா போட்டோ நல்லா பார்த்தோம், இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுவும் உட்காந்து எங்களாட்டமே உட்காந்து போட்டுச்சு. அது ரொம்ப கால் வலி பிரமாதமா இருந்துச்சு. உட்கார்ந்து நீட்டி போட்டு. அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது அதான். அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, எல்லாரும் லேடிஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களா போய் மறுநாள் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கும்மி கொட்டி அந்த கும்மி கொட்டி எல்லாரும் அப்பதான் அந்த நேரு மாமா ஒரு நாள் அங்க
அந்த பாட்டெல்லாம் பாடி கும்மி கொட்டி இதுங்கிறது டான்ஸ் இதுல ஆடுறது. மெயின் என்னன்னா ஃபர்ஸ்ட் தை 1க்கு எல்லாம் கோலம் போடுவாங்கல்ல தெருவுல. காலையில ஆமா நைட்டே ஆமா போட ஆமா ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆமா போட்டுட்டு பூசணி பூ எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க. அப்ப ஆமா அந்த பூசணி பூ வைக்கிறது வந்துட்டு என்னன்னா எங்க வீட்ல பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ரெடியா இருக்காங்க, ரெடியா இருக்குன்னு கல்யாணத்துக்கு அர்த்தம். ரெடியா அதை வச்சு இருக்காங்க. பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இதுல வந்து நிறைய அந்த முறை பையன் முறை பொண்ணு இருக்கவங்க எல்லாம் பார்த்தா அந்த பனியில கொட்டும் பனியில சைட் அடிக்கிறதுக்காகவே வருவாங்க நிறைய. அதெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இப்ப கிடைக்காது யாருக்கும். கிடைக்காது. ஆமா. உண்மைதான் உண்மைதான். அனுபவம் அது அப்ப தெரியாது சைட் அடிக்கல, பின்னால விளக்கு மாத்தல அடிக்க போறாங்கன்னு. அதாவது இப்ப சைட் இப்போ அடிக்க வாங்க மாட்டாங்க. இப்ப காலையில 4 மணிக்கு கொளுத்த போனா செயின் அறுத்துட்டு பேசுறாங்க இங்க மெட்ராஸ்ல. இப்போ சார் வாங்க இது ஜோதி இது மேடம். ஜோதி மேடம் மேபி இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரேக்லா ரேஸ் பொங்கல் சமயத்துல தான் ரேக்லா ரேஸ்லாம் நடக்கும். அது வந்து அதுவும் ஒரு விஷயம். உண்மை உள்ள நல்லது சார். மேடம் பொள்ளாச்சி வாங்க. பக்கம் கண்டிப்பா நடக்கும் ஜி. அது பொள்ளாச்சியில நடக்கும் ரேக்லா ரேஸ். எஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்ப அதான் நான் பேசணும்னு நினைச்ச டாபிக்கே ஜியும் டச் பண்ணிட்டாங்க, காந்திமதியும் டச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா சொல்றீங்க எல்லாருமே அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு. பட் காலத்திலயும் மாறாத விஷயம் என்னன்னா 2 விஷயம். ஃபங்க்ஷன்னா வேலை, அதுவும் ஸ்பெஷலி பொங்கல்னு சொன்னா லேடிஸ்க்கு. அதாவது 1 மந்த் இருக்கும். இப்ப கூட நம்மள வீடை பெயிண்ட் பண்றதுனால பண்றது இல்ல. பட் அந்த காலத்துல இருந்து அந்த சுண்ணாம்பு கல்ல அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து வருஷம் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்க அவ்வளவு திங்ஸும் எடுத்து கிளீன் பண்ணி, நம்ம யூஸ் பண்ற திங்ஸும் யூஸ் பண்ணாம மேல வச்சிருக்கோம் இல்லையா, அதை எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சு 1 மந்த் மார்கழி ஃபுல்லா அந்த ஒர்க் செஞ்சாதான் தை 1க்கு வந்து ஃபங்க்ஷன் அழகா நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். அத்தனை வேலையும் செய்யற எங்களை நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்க. ஆனா காந்திமதி இப்ப டச் பண்ணாங்க அதைய. நாட் ஓன்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு அல்ல, எந்த விழாவாக இருந்தாலும் வீட்டுல வேலைங்கிறது லேடிஸ். அது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது, இப்பயும் நடந்துட்டு இருக்குது. மாறாத ஒண்ணு. அதை யாருமே மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நாங்களே எங்களை பத்தி பேசிக்கிறோம். ஓகே, மறக்கவே இல்லை மேடம். மறக்கலாம் இல்ல மேடம், நீங்க இருக்கீங்கனால நீங்க வந்து பேசுவீங்க. சரி, நாங்களும் அதை பேசிட்டு அப்புறம் நீங்க பேசுறதுக்கு டாபிக்கே இல்லாம போயிடுமேன்னு நாங்க அமைதியா இருந்துட்டோம் மேடம். வேற ஒண்ணும் இல்ல, அதனால நீங்க பேசலாம் மேடம். அது வேற ஒண்ணும் இல்ல. கோகுல் அப்படி சொல்லக்கூடாது. கோகுல் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்கா, நாங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க சார். இப்படியே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க வந்து விசேஷத்து அன்னைக்கோ அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே வேலை செய்யறீங்க. நீங்க இந்த 1 மாசம் இந்த கொண்டாடுறதுக்கு உண்டான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து செலவு பண்றதுக்கு, அதுக்காக வருஷம் ஃபுல்லா நாங்க தானே உழைக்கிறோம். இல்ல வெயிட். இப்ப நான் சொல்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சொன்னோம். அந்த காலத்துல மேபி லேடிஸ் வீட்டுல இருந்திருப்பாங்க. கிளீனிங் தான், அதுக்கு செலவுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே சுத்தம் பண்றது. மேபி மார்கழி மாசம் மார்கழி மாசம்ங்கிறது வந்து ஆக்சுவலா இன்செக்ட்ஸ் அதிக பூச்சிகள் நிறைய வரும். அந்த இடத்துல கிளீன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த போகிங்கிறது எல்லாத்தையும் அழிக்கணும். எந்த இடத்துலயும் பழசெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த கிருமிகள் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பண்ணி அந்த தை மாசத்துக்கு முதல்ல எல்லாம் வீட்டை வந்து சுண்ணாம்பு கல் வச்சு சுண்ணாம்பு கல் போட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க. சாரி, வார்த்தைகளே மறக்குது பாருங்களேன். ஊற வச்சு அடிப்பாங்க, கல்லு ஊற வச்சு அடிப்பாங்க. அப்புறம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு வந்தது. ஆமா, அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கட்டை இருக்கும். அப்ப இப்ப பிரஷ் மாதிரி இல்ல, நான் பார்த்திருக்கேன். எங்க பாட்டி எல்லாம் கரெக்ட் அந்த பிரஷ்ல வச்சு அடிப்பாங்க. எவ்ரி இயர் அது நடக்கும் வீட்டுகள்ல, எவ்ரி இயர் நடக்கும். அப்ப எவ்வளவு ஹெக்டிக்கான வேலை இருக்கும். ஆனா அதெல்லாம் சந்தோஷமா இப்பயும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் இப்பத்த ஜெனரேஷன் தான் வேலைங்கிறது பெரிய ஒரு பேர்டனா பேசுறமே ஒழிய, பட் டில் நவ் எல்லாருமே நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கோம். பட் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. உங்களை நாங்க மன்னிச்சுக்கிறோம். ஓகே, நாங்களே எங்களை பெருமை பேசிக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்ப மார்கழி மாசம் எல்லாம் வாசல்ல கோலம் போடுவாங்க, சாணி புல்லார் வைப்பாங்க. இது வந்து எங்க சைட்லயா பண்றாங்க, மற்ற சைடு இருக்கா என்னன்னு தெரியாது. பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் வந்து அது செய்வாங்க. அந்த புல்லாரையெல்லாம், சாணி புல்லாரையெல்லாம் எடுத்து மேல வச்சிருவாங்க, வெயில் படுற மாதிரி வச்சு காய வச்சுட்டு, அந்த 3ஆவது நாள் வந்து பூப்பொங்கல்னு சொல்லுவோம்.
அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பொண்ணுகளுக்காக அம்மா வீட்டுல இருந்து அதாவது பேத்திகளுக்கு பாட்டி அமைச்சி வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்து கொடுத்து பொங்கல் வைப்பாங்க. ஈவினிங்ஸ் பொங்கல் வச்சு அது பூப்பொங்கலை வச்சு கொண்டு போய் அது ஒரு ஃபங்க்ஷனா பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் பத்தி பேசுறோம். அது மாலை கோயில், நீங்க பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, எல்லாம் ரெகுலர் ரேஸ் எல்லாம் நடக்கும். மாடுகள் எல்லாம் கொண்டு போவாங்க, அங்க பெரிய விசேஷமா இருக்கும். இப்ப இந்த வருஷம் அட்டகாசமா இருக்குங்க மாலை கோயில்ங்கிறது. எல்லாரும் அங்க போய் சேர்ந்துருவாங்க. இங்க பொள்ளாச்சி பக்கம் எல்லாம் மாட்டு ரெகுலர் ரேஸ்ன்னு சொன்னா அந்த வண்டி செய்யறதே பெரிய விஷயம். அதுல காளை மாடெல்லாம் பூட்டி அந்த ரோடு ஃபுல்லா நம்ம சினிமால எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடக்கும். அட்டகாசமா இருக்குன்னு வைங்களேன். அது அந்த அது எங்க ஊர் பக்கத்துலதான் அது. அந்த வண்டி செய்யறதே ஒரு பெரிய ஒரு திறமையானது. அதை செஞ்சு என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்றது இருக்குது. பொங்கல்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அதைய. ஆக்சுவலா எங்க ஊர்ல வந்து நாங்க வெங்கல பானையிலையும் வைப்போம், பித்தளையிலையும் வைப்போம், அண்டு செம்புலையும் வைப்போம். பொங்கல்ங்கிறது மூணுலையுமே வைப்போம். பட்டி பொங்கல்னு சொல்றது வந்து ரொம்ப பெருசா செய்வோம் அதையெல்லாம். இப்ப எல்லாமே குறைஞ்சிருச்சு சொன்ன மாதிரி. பட் ஆனால் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியறதில்ல. இப்ப ஈவன் இப்ப டிராக்டர் கூட சொன்னாங்க. பட் இன்டீரியர் கிராமங்கள்ல எல்லாம் பசுமாட்டை வச்சு, காளமாடு இல்ல பசுமாட்டை வச்சு உழவு செய்யறவங்களையும் கூட நான் இப்ப ரீசெண்டா பார்த்திருக்கேன். அது நல்லா டிராக்டர் போடாம கையிலேயே உழவு பண்ணிட்டு போறாங்க, அந்த ஏரெல்லாம் வச்சு ஓட்டிட்டு போறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளியுலகத்துக்கு தெரியாம இருக்கு. பட் இப்ப நம்ம ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டோம் நம்மளோட கல்ச்சரை. ஏன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இது மறந்ததுக்காக சொல்ல வந்தேன். பட் ஜிஎன் டெஸ்ட் பண்ணிட்டாரு, காந்திமதி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் திரும்பவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பாத யாத்திரையில அதான் தீபாவளிக்கு ஞாபகம் போயிடுச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த மீட்டிங், ரொம்ப நல்லா இருந்தது ஜெய். சூப்பர். இதுல ஒரு அனைவருக்கும் விஷயம் மேம், ரத்னா சொல்லுங்க. ரத்னா பொண்ணை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போகும்போது சயின்ஸ்ல கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்கியிருந்தா, நீ அடுத்த தடவை சென்டம் வாங்கணும், அதனால சாமி கிட்ட வேண்டிக்கம்மா, நல்லா படிச்சு நல்லா எழுதணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு. அப்ப நான் வேண்டிக்கிறேன், அப்ப சாமி வந்து எனக்கு பதிலா பரீட்சை எழுதிருமா அப்படின்னு கேட்டா. அதையும் நம்ம எஜுகேட் பண்ணிருவோம் குழந்தைகளுக்கு. ஆமா, சாமி வந்து பரீட்சை எழுதும், ஆனா உன் மூலியமாவே எழுத வச்சிரும், அந்த இடத்துல உனக்கு தெரியலைனாலும் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எழுத வைக்குமா, வேண்டிக்கோ அப்படின்னு. அப்படியாத்த, அப்ப நாளைக்கு நான் படிக்காமே போறேன், வந்து எழுதுமான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு போனேன். பாரு, அதுதான் ஆனா கடைசியில பார்த்தா அதுல நல்ல மார்க் வாங்கிட்டா. இந்த கண்டிப்பா. தடவை அதுதான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனேன், பார்த்தேன், அதுல நல்ல மார்க் எடுத்திருந்தா. அப்பதான் சொன்னேன், அப்ப சூப்பர் சூப்பர். சாமி விட்டு என்ன கேட்கறியோ அது கிடைக்கும் உனக்கு, நீ அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த பொங்கல் வைக்கிறது, பொங்கல் எப்படி விழுகும் தெரியாது. இப்ப அதனாலதான் வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்பயும் அவளுக்கு அந்த சாமிக்கு பொட்டு வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டுருவேன். இந்த தடவை அவள் நைட்டு தூங்கிட்டா, வர முடியல. காலையில வந்து பார்த்தோன்னா, என்னத்தை எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டா, நான் வந்து பண்ணுவேன்ல அப்படின்னா, நீ வந்து பண்றது லேட் ஆயிருமா, அதனால பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இருக்காங்க. ஆமா. ரியலி காந்திமதி, இதை நான் வந்து ரொம்பவே இது பண்றேன். ஏன்னா இப்ப எங்க வீட்டுகள்ல பொண்ணுங்களே இல்லாம போயிடுச்சு, பையங்க தான். ஆமா. பட் பொண்ணுங்க இருக்கிற வீடு தான் உண்மையிலே அற்புதங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கோம், பொண்ணு இருக்கணுங்க வீட்டுல. பையங்க மட்டும் இல்ல, பொண்ணு இருக்கணும். பையன் இருக்கோ இல்லையோ, அப்பதான் வீடு வீடா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு, அதான். சந்தோஷம். பொண்ணு இருக்கும் பொழுதுதான் அது ஃபங்க்ஷன் இல்ல வந்து அவங்க மத்த நாள் எப்படி டக்கு இருக்குதோ டக்குன்னு இல்லையோ, ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த அவங்க அவங்க இன்வால்மெண்ட், அவங்க அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ங்கிறது நம்ம அச்சீவ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் வரும். பட் பையங்க அப்படி இல்லைங்க. ஓகே வாங்க, இப்ப எப்படி நீங்க ஜிஎஸ் கூப்பிட்டீங்களா, வாங்க சாமி கூட வாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரிதான் குழந்தைகளை கூப்பிட வேண்டியதா இருக்கு. பட் வேட்டி சட்டையில வந்தா நல்லா இருந்துச்சு. அந்த ஓ சூப்பர். கொண்டுட்டு வந்துடணும். ஆமா, அந்த ரியலி பழக்க பசங்களுக்கு வைக்கணும். அந்த பசங்களுக்கு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்க தோணுது பாருங்க. ஆமா. மூளை எவ்வளவு ஸ்பீட்ல வேலை பார்க்குது பாருங்க, அடுத்தடுத்து இந்த கேள்வி கேட்கணும்ட்டு. இப்ப அவ்வளவு அதுக்கப்புறம் அதான் பொங்கல் வைக்கிறத பாராட்டணும். பத்தி பொங்கல் வைக்கிறத பத்தி பேசணும். இப்ப நீங்க பால் ஊத்தி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி, பட் ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஒவ்வொரு மாதிரி பழகும். சிலர் வந்து பால் மட்டும்தான் ஊத்தி பொங்கல் வைப்பாங்க, வெறும் தண்ணியில வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க நம்ம அரிசி கழிஞ்சு அந்த தண்ணி ஊத்தி, அரிசி தண்ணி ஊத்தி பண்றது இருக்கு. பட் ஒரு சில பர்டிகுலர் இதுல வந்து பால் ஊத்தி மட்டும்தான் பண்றாங்க. அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு, பால் ஊத்தி பண்ணாம இல்ல, பண்றாங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரியில பண்றாங்க, அவ்வளவுதான். அது பொங்கல் பல வகையில வெறும் தண்ணி மட்டும் வச்சு பண்றவங்களும் இருக்கிறாங்க.
எல்லாமே இருக்கு. நம்ம மாதிரி அரிசி களைஞ்சு ஊத்தி வைக்கிறவங்க மட்டும் இல்ல, வெறும் தண்ணியில வச்சு பொங்கல் வைக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்க பார்த்திருக்கோம். இங்கன்னா மண்பானையில வைக்கிறவங்க, வெண்கலத்துல, பித்தளையில, காப்பர்ல, இது எல்லாத்துலயுமே நடந்துட்டு இருக்குது. பட் ஏனிக பொங்கல்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் வாசல்ல சூரியனுக்கு காலையில வெளியே வச்சு பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு. பட் எங்க ஊர் சைடுல 2 நாளைக்கு முன்னால எல்லாம் நல்லா மழை இருந்தனால இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் வந்துருமா மழைங்கிறதுனால உள்ள வச்சுட்டோம். யூஸ்வலா நாங்க வாசல்ல தான் பொங்கல் வைப்பேன். அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரவாயில்ல, 2 நாள் மழை இல்லாம போயிடுச்சு. காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த வருஷம் எல்லாருக்கும் பிளாஷ்பேக்கும் வந்தது. எங்களையும் மறந்துடாதீங்கன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சில இதையே சொன்னேன். பட் மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரும் 2 நாளையும் என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. உங்களை எல்லாம் மறக்கல. நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே யோகா சம்பந்தப்பட்ட. அதெல்லாம் வேற விஷயம். அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். சரி விடுங்க யோகேஸ்வரன், நீங்க விடுங்க பரவாயில்ல விடுங்க. அப்படியே இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து அரிசி உற்பத்தியில உலகத்திலேயே முதல்வா வந்திருக்கு. எல்லா நாட்டையும் விட அரிசி உற்பத்தியில ரொம்ப நம்ம இந்தியா தான் நம்பர் 1 இப்போ. அது வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்னைக்கு திருவள்ளுவர் நாளும் நம்ம தமிழ் சேனல் இருக்கிறதுனால திருவள்ளுவர் பத்தியும் வந்து ஐயா கொஞ்சம் பேசி முடிக்கும் போது திருவள்ளுவரை பத்தி பேசணும். ஒரு நிமிஷம். ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே குருநாதரை விட்டுறாங்க. அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. உண்மைதான் சார். எங்க வீட்டு பொங்கலை காமிக்கிறேன் சார். நம்ம ரத்னா பையன் வேஷ்டி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. 2-3 பேர் சேர்ந்து கட்டின வேட்டி இது. ஐயோ, இப்பதான் ராமராஜா வந்துருச்சே ஜி ஒட்டிக்க. அது ஈஸியா வெள்ள குழந்தைகள் கட்டிடுறாங்க. இல்ல இது அவங்க அப்பா வேஷ்டி எடுத்து கட்டினது. நீங்க சொன்னீங்கல்ல பொம்பளை பிள்ளை அலங்காரமா வருவான்னு சொல்லிட்டு. பாப்பா நல்லா இருக்கு. அதுதான் அருமை. பெண் குழந்தை இல்லாத ஏக்கம் எனக்கும். மகாலட்சுமி. ஆமாங்க, எனக்கு 2 பையன் தான், பெண் குழந்தை இல்ல. இப்ப வருத்தப்படக்கூடாது, புரியுதா? சார் நீங்க போட்டோல எல்லாம் ஃபியூச்சர்ல இல்ல இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்ல மகாலட்சுமி வந்துருவாங்கல்ல. மருமகள மகளா எடுத்துக்க வேண்டியதுதான். சார் நீங்க போட்டோல பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்க தான் எல்லா இதுவும் பண்ணி முடிச்ச மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். நாங்க ஃபைனல் டச்சுக்கு மட்டும் தானே. ஃபைனல் டச் கோகுல் பிலிம் காமிக்கிறதுல ரொம்ப கரெக்டா இருப்போம்ல. ஆமாங்க சார். என்ன சார் நீங்க தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. மேடம் பாவமா நிக்கிறாங்க சார். இன்னைக்கு காலையில உங்க வீடியோ கொடுக்கறதுங்கிற தனி கலை கோகுல். அதுல பயங்கரமா டாக்டரேட் வாங்கி இருக்காரு ஜி போஸ்ட் கொடுக்கறதுலயே. இன்னைக்கு காலையில உங்க வீடியோ கேட்டுட்டு பார்த்துட்டு அவங்க அண்ணன் நான் கொண்டு நினைச்சேன். அப்புறம் ஏங்கிறாரு காலமாடு பிடிக்கிற மாதிரி அவர் அண்ணன் காலத்துல செஞ்சிருப்பாங்க. कुभी कुभी होता है कुभी 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 होता है कुभी होता है कुभी होता है. யாருப்பா அது? யாரு இது? என்ன சார் சேனலை மாத்திட்டீங்களா? இல்லப்பா, ஹிந்தி பாட்டு வருது. இல்ல ஏதோ ஒரு வேண்டாம். कुभी कुभी कभी इधर इधर नहीं हो जाएगा तू जाओ. தெடிக்மானா அநேகமா இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது புதுசா இருக்கு, தூக்கி விட்டுருவோம். எப்படி சார் அவங்க உள்ள வராங்க தெரியல சார். நம்ம லிங்கை வந்து பப்ளிக்கா விடுறோம்ல, அதனால உள்ள வர்றாங்க. எனிவே இப்போ கிட்டத்தட்ட நம்ம மீட்டிங்குடைய எண்டுக்கு வந்திருப்போம். இன்னைக்கு மீட்டிங் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நல்லாவும் போச்சு. நம்ம பொங்கல் கொண்டாடினதுங்கிறத விட அதை பற்றி நம்ம பகிர்ந்துக்கிற விஷயங்கள்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நிறையா களை கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவை எல்லாருமே வந்து பேராகவே வந்துருங்க, அதான் சரியாக இருக்கும். மணிவண்ணன் வந்து பார்த்தாரு பார்த்தீங்களா, வீட்டுக்காரம்மா உட்கார வச்சு நீ பேசப்படாது, நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் பார்த்தீங்களா. அது மாதிரி இப்போ நான் வந்து அப்படி இல்லை, நாங்கள் வந்து சோடியாவே வந்துட்டோம்ல, அது மாதிரி கூடுமான வரைக்கும் சோடியா வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு சார். பக்கத்துல விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு அவரு. எங்களதுல சான்ஸே இல்ல ஜி.
ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் இது பேரா வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் வரவே ஜாலியாகவே போகும் மீட்டிங்கு. எனிவே மீண்டும் நம்ம அடுத்த மீட்டிங்கில் சந்திக்கலாம். அநேகமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து பாத யாத்திரை மீட்டிங் இருக்கும். எல்லாரும் தவறாமல் கலந்துக்குங்க. அதில் வந்து இந்த பாத யாத்திரை தொடர்பான எங்கே வர்றது, எங்கே தங்குறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறது, ஏதாவது டவுட் இருந்தால் யாரை கூப்பிடுறது, என்ன பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுக்கான தகவல்களும் பர்ஃபெக்டாக வரும். என்னென்னா நீங்கள் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி பழனி இந்த ஒட்டஞ்சத்திரம் வந்து குழந்தை வேலைப்பர் கோயில் சாமியை கும்பிட்டு பாத யாத்திரையை துவங்கி நம்ம பாத யாத்திரையை முடிச்சுட்டு திருப்பியும் வீடு போய் சேர்ற வரைக்கும் நம்ம ஃபாலோ அப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லாரும் ஒருத்தர் கான்டாக்ட்லேயே இருந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் எப்படி என்னங்கிற அந்த டீட்டெயிலை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்துருவோம். நான் மீட்டிங்கை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம இதில் சேனல்லையே வரும். எல்லாருமே அதில் தாடிக்காரரை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். சார் தாடிக்காரரை பத்தி கொஞ்சம் பேசுங்க. எம்ஜிஆர் சொன்னார்ல திருவள்ளுவர் பிறந்த நாள். திருவள்ளுவர் தினத்தை பற்றியா? திருவள்ளுவரை பற்றி தான் நம்ம டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கிறோமே சார். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு ஆரம்பித்தாங்க. அந்த ஆண்டை தை மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுனால தான் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னே ஆரம்பித்தாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பக்கம் தமிழ், இன்னொரு பக்கம் அரசியல், ரெண்டுமே இருக்குது. அதில் தான் ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னாங்க, தை 1 தான் வந்து வருஷப்பிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இப்போ பாருங்கள், யாருமே புத்தாண்டு வாழ்த்து சொன்ன மாதிரி தெரியல. யார் அறிவிச்சாங்களோ அவங்களே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டாம். வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லியும் அவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். அவரை பிடிக்காத நாள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் 2034 சார் எது திருவள்ளுவர் ஆண்டா சார்? தெரியலையே. ஆமா சார். டக்குன்னு கேட்டீங்க. இப்படி தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டால் வாத்தியார் மாதிரி என்ன சார்? அஃப்கோர்ஸ். ஆனால் இது படிச்சுட்டு வந்து சொல்லுவோம் சார். இது கரெக்ட். 2056 பார்த்தீங்களா சார் சொல்லிட்டாரு. அவர் தெளிவான ஜோசியர். 57 ஓகே ஓகே நல்லது. அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி பிறந்திருக்கார். ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால பிறந்ததுன்னு தான் முன்னாடி கன்ஃபார்ம். பிறந்தவர். அதுக்கு முன்னாடி பிறந்ததுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐயா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு ஏன்னா பாத யாத்திரைக்கு வர்றதுக்கு அன்னைக்கு ஐயா பாத யாத்திரை வர்றவங்களுக்கு அந்த இந்த தடுமாற்றங்கள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளாரிஃபிகேஷனுக்கான மீட்டிங் அது. எல்லாரும் அன்னைக்கு நாளைக்கு ஃப்ளைட் எடுத்துரும். நாளைக்கு டிராவலில் இருப்பேன், பார்க்க முடியாது லைவ்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம்ல, அதில் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பா நன்றிங்க. நம்மள எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான். ஓகே ஓகே. குரூப்லயும் எல்லாமே ஃபாலோவர்ஸ் கரெக்டாக தான். குரூப்ல ஒன்றும் இல்லை சார். குரூப்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் யார்ட்டையும் கொஸ்டின் கேட்கலாம், எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அதான் ஓகே ஓகே. அதெல்லாம் மெயினாக சொல்ல வேண்டியது. எனிவே மீண்டும் நம்ம இன்னொரு இதில் லைவ்ல இதில் மீட்டிங்கில் சந்திக்கலாம். எப்போ 11:05 ஆச்சுல்ல, அந்தாந்தானு. நான் என்ன நினச்சேன், பொங்கல் அன்னைக்கு ஆரம்பித்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம முடிப்போம்னு நினச்சேன். நல்ல வேளை பொங்கல் அன்னைக்கே முடிச்சிட்டோம். அதனால் மீண்டும் நம்ம அடுத்த ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். வணக்கம். பொங்கல் வாழ்த்து. வணக்கம்.